இதெல்லாம் ரொம்ப குளிரா இருக்க போகுது. ஏன்னா சுவிட்சர்லாந்து போறோம். ஃபிளைட் பிடிச்சிடலாம்ல. இனிமே வர்ற வீடியோலாம் செடியா இருக்கலாம்னு வந்து முடிவு பண்ணிருக்கோம் நாங்க. வேலையே இல்லை, அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி வீதியா இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? துன்பம் வர வேலை சிரிக்கணும்னா. ஆமா. உங்களுக்கு மட்டும் ஆடுது, எனக்கு மட்டும் ஆட மாட்டேது. ப்ளீஸ் நாங்க வரேன். எல்லாத்தையும் கணவன் தான் தியாகம் பண்றாங்க. ஒரு சேரை கொடுத்துட்டு சீனா போடுவான். என்ன இது மட்டும் அநியாயமா இருக்கு, இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு நாங்க ஸ்பீட் போட் போறோம். ஒர்த்து காலியாச்சு. 36 யூரோ. 36 பவுண்டுன்னு சொல்லி கூட்டு போனேன். ஆனா ரேட் எவ்வளவு கேளுங்க, கடைசி பே பண்ண பில்லு. நீங்க தெரிஞ்சு கூட்டு போனா தெரியாம கூட்டு போனீங்களா? ஃபுல் பீக்கு தான், எல்லாமே பீக்கு. திஸ் இஸ் லவ் சர்வீஸ். இப்பதான் நம்ம ஐஸ் பேலஸ்க்குள்ள போறோம். we are in the palace. பேக் டு பேக் வியூஸ் தான் மக்களே. இங்க மான்கொம் ரொம்ப ஃபேமஸ் போல. டெய்லி ஆஃபீஸ் முடிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஸ்விஸ் கிராமம் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அங்க 72 ஃப்ராங்க் கட்டினதை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு எந்த கிளம்ப மனசே இல்ல. see this மக்களே, அழகா இருக்கு. கோட்டு அது இங்க இருக்கு. அங்க அந்த அனிமல்ஸ் இருந்தா ஒர்த்துல. அங்க அனிமல்ஸ் தெரியுது. எவ்வளவு முடி சுகமா இருக்கும். இதான் வந்து முக்கியமான ஸ்பாட்டா வச்சிருந்தோம் உங்ககிட்ட காமிக்கணும்னு. இவ்வளவு நம்மகிட்ட நியூயார்க் நகரம்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. சரியான வெயில். ஆனா சுவிட்சர்லாந்துல இப்போ வந்து 7-8 டிகிரி தான் இருக்கு. இங்க இப்ப எத்தனை இருக்கு? 15-20 இருக்கு. 16 டிகிரி இங்க. பட் வந்து வெயில் வந்து ரொம்ப சுள்ளுன்னு அடிக்குது. ஐ திங்க் ஃபீல்ஸ் லைக் 20 நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து ரொம்ப குளிரா இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாவே நாங்க வின்டர் ஸ்டப்ஸ் தான் எடுத்துட்டு போறோம். பாப்போம் அங்க போயிட்டு ஒரு மாறிச்சு என்ன செய்வோம். நான் கொஞ்சம் மிக்ஸ்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். போதும் மெடேரால அனுபவிச்சதே. ஸோ நிறைய சன்ஸ்கிரீன், அப்புறமா வந்துட்டு முக்கியமானது இந்த ட்ரிப்ல நாங்க வந்துட்டு பேராகிளைடிங், ஸ்கை டைவிங் அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு உள்ள குபீர்னு இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஜாலியா போறோம். ஏன்னா சுவிட்சர்லாந்து போறோம். ஐயோ மூஞ்சி பூத மாதிரி இருக்கே, நான் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன். ஐயோ கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்டயே சொல்றேன். உட்கா. இன்னும் எங்களுக்கு ஃபிளைட்டுக்கு 2.5 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா ஏர்போர்ட்டுக்கே இன்னும் போகல. அட்லீஸ்ட் 2 hours முன்னாடியாவது இருக்கணும். மேபி 1.5 மணி நேரம் ஓகே. ஏன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி போர்டிங் பாஸ் இருக்கு. ஆனா இப்ப நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் போவோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா இன்னும் 40 நிமிஷத்துக்கு மேல காமிக்குது. M25 போயிட்டு இருக்கோம். ஏதோ கன்ஜெஷன் போல. அதனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. இப்ப நம்மளே எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னா 10 தான் போயிட்டு இருக்கோம் இந்த ரோட்ல. என்ன எதுக்கு இப்ப வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க சார்? நம்ம வண்டியில தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா இப்படிதான் போகுது. ட்ரெயின் ஃபிளைட் பிடிச்சிடலாம்ல. ஐயோ எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த கேட்விக், ஹீத்ரோ இந்த ரூட் இருக்கு M25. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா கூட எவனாச்சும் ஒருத்தன் வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு ஏதாச்சும் கன்ஜெஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னான்னு தெரிய மாட்டேங்குது. எப்பயும் அடிக்கடி நடக்குது இந்த ரோட்ல. சரி நம்ம ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம். எதுக்குடா வரீங்களா? என்ன ஒரு இதா இருக்காங்க, டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. Few minutes later. ஒரு வழியா கிளியர் ஆயிடுச்சு. ஹாப்பியா? எங்களுக்கு பரவாயில்ல இப்ப. ஆனா இன்னும் போணுமே, 20 minutes இருக்கணும். ஸோ நாங்க லாஸ்ட் டைம் வந்து மெடேரா வந்தப்போ பார்க்கிங் பண்ணோம்ல, அதே வீடு அதே கார் பார்க்கு. அங்க தெரியுதா எங்களோட பஸ் ஸ்டாப். அங்கதான் வந்துட்டு நம்பர் 100 நம்பர் பஸ்ல ஏறணும். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. கேப் போட்டாச்சு. கேப் இங்கிருந்து 1 மைல் தான் 13 பவுண்டு. யூஸ்வலா 1 மைல்னா ஒரு 5-6 பவுண்ட்ல தான் காசு வந்து கேட்பாங்க ஊபர். பட் இப்ப ஏர்போர்ட்ன்றதுனால இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. பட் இட்ஸ் ஓகே. 2 minutes அவேன்றது ரொம்பவே பரவாயில்ல. இங்க பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா வந்து இந்த ஷூ போட்டிருக்கேன், நார்மல் ஷூ. பட் அங்க குளிருதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால என்னோட பூட்ஸே எடுத்துட்டு போறேன். ஃபிளைட்ல அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. சக்தி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நான் எப்படி உள்ள கொண்டு போறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டியிருக்கேன். பாப்போம். ஸோ இங்க பாத்தீங்களா, நாங்க வந்து கிம்பல் வாங்கியிருக்கோம். இது வந்து இருக்கிறதுலே சீப்பான கிம்பல், அமேசான்ல வாங்கினோம். ஆனா வந்து இது செட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி இனிமே தான் பார்க்கணும். செக்யூரிட்டி செக் ஜஸ்ட் 5 minutesல முடிஞ்சிருச்சு. ரொம்ப குவிக்கா வந்துட்டோம்ல. கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் கம்மியா இருந்தது. நல்ல வேலை. நான் கொஞ்சம் வந்து ஐயோ ஒருவேளை ஃபிளைட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஓகே மனசுக்குள்ள வந்து இல்ல பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டே வந்தோம். இன்னும் ஃபிளைட் எந்த கேட்டுன்னா இன்னும் 1/4 மணி நேரம் கழிச்சு தான் போடுவாங்க. ஸோ நாங்க ஏதாவது போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு இந்த கிம்பல் எப்படியாவது ஒர்க் பண்ண வச்சுட்டு இனிமே வர்ற வீடியோலாம் செடியா
இருக்கலாம்னு வந்து முடிவு பண்ணிருக்கோம். நாங்க நினைச்சோம் வீடியோல உள்ள சீனரி எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் ஒருத்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஷேக்கியா இருக்கு, பார்க்க கண்ணு வலிக்குதுன்னு சொன்னாங்க. 2x போட்டா அதனால வந்து நாங்க அதுக்கப்புறம் நோட் பண்ணி பார்த்தோம், ஆமா கொஞ்சம் ரொம்ப ஷேக்கியா இருக்குன்ட்டு. அதனால கிம்பல் வாங்கிருக்கோம். ஸோ இந்த கடையில தான் டேக் அவே வாங்க வந்திருக்கோம். இது ஆக்சுவலா பார் தான், வித் லஞ்ச் அண்ட் டின்னர் ப்ரொவைட் பண்றாங்க. ஆமா, இதுக்கு இப்ப ஷூ மாத்திட்டு இருக்க? சின்ன ஷூனா எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களே, பெரிய ஷூனா கல்பா புடிச்சிட்டாங்க என்ன பண்றது? ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? அதுக்கு பேசாம முதல்ல இருந்தே ஒரே ஒரு ஷூ மட்டும் போட்டு இது வந்துருக்காங்க. வெக்கையா இருக்கும். இப்போ இதுவே நான் என் ஃபிளைட்டுக்குள்ள போய் கழட்டி போட்டுலான்றதுனால தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு அடிச்ச வெயிலுக்கு தான் அதை போட முடியுமா? சுவிட்சர்லாந்து குளிர்மானே எனக்கு தெரியல. அங்க போய் வெயில் அடிக்க போகுது, அதனாலதான் நான் இதே எடுத்துட்டு வரேன். இது வந்து ஒரு பழைய ஷூ தான். சப்போஸ் எடுத்துட்டு கூடாதுன்னு சொன்னா கீழே போட்டுடலாம்னு முடிவுல இருக்கேன். ஆனா எனக்கு பிடிச்ச ஷூ, கடவுளை உள்ள அலோவ் பண்ணுவாங்கல்ல. சரி வாங்க, டைம் இல்ல, சீக்கிரம் போலாம். யாரவே செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்ன பண்ற? உள்ள லைன் நிக்குது, இன்னும் யாரையுமே உள்ள அலோவ் பண்ணல. இதுக்குதான் அங்க இருந்து மாங்குன்னு ஓடி வந்தோம். அவங்க என்ன போட்டிருந்தாங்க, 10 நிமிஷம் முன்னாடி கேட் க்ளோஸ் பண்ண போட்டிருந்தாங்க. அப்பயே க்ளோஸ் ஆயிருக்கும் போட்டிருந்தாங்க. ஆமா, அதனாலதான் அங்க குடுன்னு ஓடி வந்தோம். ஆனா இது இப்போ வரைக்குமே போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல. என்னதான் பண்றாங்க? நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். நிம்மதி அங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கான் போல. ஆனா டேக்கவே எடுத்து நல்லதுதான், உட்காந்து சாப்பிட முடியாது, ஒரு அவசரப்பட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இங்க வச்சு எங்களை ஒரு வழி பண்ணிட்டாங்க. நாங்க ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு பேக்ல வச்சிருந்தோம்ல, அந்த ஃப்ரூட்ஸுக்கு அடியில ஷூ வேற இருந்தது, என்னோட குட்டி ஷூ இருந்தது. மேல ஃப்ரூட்ஸை பார்த்தாங்க, பார்த்துட்டு இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீ கிடையாது, இதெல்லாம் எங்களை இங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து உங்க பேக்குள்ள வச்சுட்டு அந்த அளவு இருக்கும்ல அதுக்குள்ள போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் வந்துட்டு ஷூ எடுத்து என் பேக்குள்ள இப்படியே திணிச்சிட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, நாங்க ஃப்ரூட்ஸை கீழே போடலான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இதையும் மாத்திட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஃபிளைட்டுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப கம்மியான பொருள் தான். ஒரு 4 ஆரஞ்சு, 2 வாழைப்பழம் இவ்வளவுதான் இருந்தது. நிறைய கூட யோசிச்சிருப்பேன், சரி ஓகே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்னு. இருந்தது கம்மியாகிட்டோம், எதுக்கு இது நமக்கு பே பண்ணணும்னு தோணுச்சு. வச்சு அடைச்சிட்டேன், உள்ள வச்சு அடைச்சி இது உள்ளேயும் வச்சு திணிச்சாச்சு. அவங்க ஓகே எடுத்துட்டு போக. ஆனா எல்லாரையும் செக் பண்ண சொன்னாங்க. இவ்வளவு பேக் வந்து அவங்க சொன்ன அளவுலதான் இருக்கு. அவங்களுக்கு தெரியணும்ல, ஓகே இந்த அளவுனா இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கெஸ் பண்ண தெரியணும்ல. பணம் தெரியல. அவங்க எது பண்றாங்கன்னா, அவங்க நம்ம பே பண்ணிட்டு வச்சுக்கோ, அவங்க அந்த போர்டிங் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதனாலதான் பண்றாங்க. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. ஆனா எல்லாரையுமே வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ஆன்லைன்ல வந்து பேக் எக்ஸ்ட்ரா பேக் வாங்கணும்னு சொல்லுவாங்க, அது கம்மியா இருக்கும். இங்க வந்து வாங்கினா ரேட்டு கூட வேற. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? லேண்டிங் அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே மேடம் பொசிஷன்ல வந்து உட்காந்துட்டாங்க. இது ஆக்சுவலா ஆஹாயமுத்ரா. இது வந்து எனக்கு சாலை ஜெய்கல் பணம் அப்படின்ற ஒரு முத்துமுத்ரால அவங்க பண்ற வீடியோ நான் பார்த்தேன். எப்படி மெயினா சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பஸ் கார்ல போறப்ப மோஷன் சிக்னஸ் இருக்கும்ல, வாமிட் வர்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஃபிளைட்ல போறப்ப காது வலி இல்லைன்னா காது அடைக்கிறதுலாம் இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பயங்கரமான காது வலி இருக்கும் ஒரு டைமும் ஃபிளைட்ல இருந்து இறங்கும் போது. ஏன்னா ப்ரெஷர் மாறும், கேபின் ப்ரெஷர் மாறுமா, எல்லாருக்கும் காது அடைக்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேங்கம் காது வலிக்கும். எனக்கு வந்து பயங்கர சிவியரா வலிக்கும். அப்ப நான் ஐஸ்லாந்து போனோம். அப்ப நான் பார்த்திருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏறுறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம், இறங்கும் போது 10 நிமிஷம் சொன்னாங்க. நான் அதே மாதிரி ஏறும்போது 10 நிமிஷம், இறங்கும் போது 10 நிமிஷம் வச்சேன், காது வலிக்கவே இல்லை. ஆனா சில ஏர்லைன்ஸ் வந்து கேபின் ப்ரெஷர் ரொம்ப குறையாது. ஓகே, நான் அந்த மாதிரி போல ஓகே அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி அடுத்த ட்ரிப் நம்ம எங்க போனோம், வெலன்சியா போனோமா, ஸ்பெயின் போனோம்ல, அப்ப மறுபடியும் ட்ரை பண்ணேன். அப்பயும் காது வலிக்கல. எனக்கு வந்து அப்பனா ஒருவேளை இதனாலதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து ஒரு டைமும் பண்றேன், காது வலிக்கிறதே இல்லை. இது பண்ணும்போது வச்சு ரொம்ப அமுக்க கூடாது, ஃபோர்ஸ் வைக்கக்கூடாது. லைட்டா ஃபெதர் டச் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தெரியலன்னு தெரியல. என்னை பார்த்து யாரும் பண்ணாதீங்க. அந்த வீடியோட லிங்க் பண்ண நான் கொடுக்குறேன், போய் பாருங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா வைங்க. பட் வந்து எனக்கு செம்மையா இருக்காது. காது கொஞ்சம் அடைக்கும், பட் வலிக்காது. அதுவே எனக்கு பரவாயில்ல. எப்படி வலிக்கும் தெரியுமா, எனக்கு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஆனா காதை பிடிச்சிட்டே பண்ணிட்டே வந்துட்டு இப்போ வந்து வெரி ஹாப்பி. ஸோ இங்க இருந்து 2 பேருக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஜூரிக் ஹச்பி போறதுக்கு 14 CHF, அதாவது 15 யூரோ வருது. நாளைக்கெல்லாம் நாங்க ஸ்விஸ் டிராவல் பாஸ் எடுத்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது எங்களுக்கு. டிக்கெட் ரெடி, இன்னும் 10 நிமிஷத்துல ட்ரெயின் பிடிச்சிடலாம்.
ட்ரெயின் வந்துச்சு, ரூம் போலாம். ட்ரெயின்ல தானே? ஆமா. இங்க வந்து 2 தான் வச்சிருக்காங்க, அப் அண்ட் டவுன் மாதிரின்னா படியேறி மேல போற மாதிரி இருக்கு. 10 minutes தான். இங்க உட்காந்துக்கலாமா? நல்லா இருக்குல்ல, குட்டி லாஞ்ச் மாதிரி இருக்கு. குட்டி லாஞ்சு மாதிரி இருக்கா? நமக்கு இருக்கிற பேக் எல்லாம் வச்சு உட்கார இடம் நல்லா. எங்க ஹோட்டல் ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து 10 நிமிஷம் வாக்கு. இன்னைக்கு நைட்டு ஜூரிக்ல தான் ஸ்டே பண்ண போறோம். ஆனா நாளைக்கு நம்ம போறது இன்டர்லாக்கன். அங்கதான் எங்களோட ஸ்கை டைவிங் புக் பண்ணிருக்கோம். மார்னிங் 8:30 போகணும். பட் வந்து இன்னைக்கு நைட் ஆல்ரெடி இவ்வளவு நேரம் ஆச்சுல, இன்னும் இங்க இருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் இன்டர்லாக்கன் போகணும். ஸோ கண்டிப்பா ட்ரெயின்ஸும் அவைலபிலிட்டி கம்மியாயிரும், பிளஸ் டயர்ட் ஆயிரும்ன்றதுனால இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு காலையில எழுந்துச்சு போகணும். நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸ்டேஷன் வந்து பக்கம் தான், ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ கீழே வந்து பேக்கரி இருக்கு, எல்லாம் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா ரூமை செல்ஃப் செக்இன் பண்ண போறோம். ஐ ஹேவ் எ ரிசர்வேஷன். மணி 10 ஆயிடுச்சு. என்னோட ரூம் வந்து இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 102 ஒரு கார்டு போட்டு தான் இருக்காங்க. வச்சு என்னடா இது? போலாமா? நேரம் இருக்கா? இங்க வந்து லிஃப்ட்லாம் கிடையாது, ஏறி தான் போகணும். 102னால பரவாயில்ல. ஒருவேளை 502 பண்றது. 502 அவ்வளோ பெரிய ரூமா இது இல்லையோ? இது ப்ராப்பர் ஹோட்டல். அப்படியா? உள்ள டாய்லெட் அட்டாச் ஆகும். ஆமா. ஸோ இங்கே வந்ததுமே ஒரு டாய்லெட் அண்ட் பாத்ரூம். ரூம்குள்ள வந்தீங்கன்னா எவ்வளோ காம்பாக்டா இருக்கு. முன்னாடி குட்டியோ சோஃபா அழகா இருக்கு. மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. குட்டியா இருக்கு ரூம். சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒர்க் பண்றதுக்கோ ஒரு டேபிள் இருக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா, இங்க வந்ததும் திறந்து என்ன இருக்குன்னு பார்த்தேன். இங்க பாருங்களேன், ஏர் கூலர்லாம் இருக்கு. ஏர் கூலர் தானே இது? ஆமா. ஆனா நான் காமிக்க வந்தது இது கிடையாது. கூலர்ல ஹீட்டர் நினைக்கிறேன். ஹீட்டரா? இது கூலர் மாதிரி தான் இருக்கு எனக்கு. இங்க வாங்க உனக்கு காமிக்கிறேன். எங்களுக்கு மட்டும் பிரைவேட்டா இவ்வளோ பெரிய பால்கனி. டே யாரா நீங்களாம் ஒரு நைட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்காக புக் பண்ணா இவ்வளோ பெரிய பால்கனி கொடுக்குறாங்க. சில இடத்துல நாங்க 4-5 நாள்லாம் இருப்போம், ஒண்ணுமே இருக்காது. என்னடா செமையா இருக்குல்ல. இவங்கெல்லாம் பாருங்களேன், வீடு கிட்ட எப்படி தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்கன்ட்டு. ஐ லவ் திஸ் ஹோட்டல். இது வந்து நானி ஹோட்டல், ஜூரிக் HB-ல இருந்து 10 minutes வாக். நானினா அந்த ஆக்டர் நானி இருக்காரு அவரா? அந்த மாதிரி தான் ஸ்பெல்லிங், NANI தான் நானி. இது பெருசாலாம் ஒன்றும் குளிரல. இதை நம்பி நான் எல்லாம் சொட்டு கிட்டு எல்லாம் என்னென்னமோ எடுத்து வந்துருக்கேன். இதான் மலையில ஏற போறேன், அதை ஏற போறேன்னு சொல்லியிருக்கேன். இது ஜுங்ஃப்ரால இருக்கும் தான் நினைக்கிறேன். நாளைக்கு ஸ்கை டைவிங் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. எனக்கு வந்துட்டு நினைச்சாலே ஒரு மாதிரி பண்ணுது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும், ஆனா எனக்கு பயமா இருக்கு. The next day. இன்னும் 5 minutes தான் ட்ரெயின். இப்போ கூட சேர்ந்தா எப்பயுமே தான் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். மார்னிங் ஒர்க் அவுட். சம்பளம் எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஓடி வந்து அப்படிதான் இருக்கும். எனக்கு இதே கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடலாம்னு இருக்கு. ஆனா 5:19 ட்ரெயின், ஒரு 10 பேர் இருக்காங்க. நான் வந்து ட்ரெயினே காலியா இருக்கணும் கூட தான் போகணும்னு நினைச்சேன். நாங்க ஹோட்டல் தங்கிருந்தோம்ல, கீழே ஒரு பேக்கரி பாத்தீங்கல்ல, அங்க வந்து 24/7 போல யாராவது வந்து மொய பேச மாதிரி இருந்துச்சு. நீங்க தூங்கிட்டீங்க. நான் சமத்துவம். எனக்கு நைட்டு ஃபுல்லா மொய கேட்டுட்டே இருந்தது. மேபி இன்னும் ஒரு ஹை ஃப்ளோர் போயிருந்தா கேட்டிருக்காது ஒண்ணுமோ. நைட்டு ஃபுல்லா எவனுமே தூங்கல. மணி இப்ப 4:30 போகுது. இப்பயும் பாத்தீங்கன்னா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. தூங்கவே இல்லை. நாங்க வரையில நடந்து வரும்போது ஃபுல்லா அந்த ஸ்மோக் ஸ்மெல் தான். நான் சாட்டர்டேனால நைட்டு ஃப்ரைடே நைட்டுன்றதுனால இது பண்ணிட்டு இருக்கேன் போல. இன்னைக்கு நைட் என்ன பண்ணுவாங்க தெரியல. நினைக்க போனோம். வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இவ்வளவு நேரம் சும்மா இருந்த, இன்னும் 10 நிமிஷம் கூட இல்லை இறங்குறதுக்கு. இப்போ வந்து எடுத்து வச்சு இந்த கிட்டு மேக்கப்பு எல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக கிளம்புனா ஃபுல் டே அப்படியே பழக்கலாம் இருக்க முடியும். உள்ள ஒன் டைம் மேக்கப் போட செஞ்சிடலாம். நீ அடிக்கடி போடுவேல. என்ன நிறைய சன்ஸ்கிரீன் தான் போடுவேன், மேக்கப்லாம் நான் போடவே மாட்டேன். அதெல்லாம் போடலாம். ஓவரா பண்ணுவேன். தலை மட்டும் தான் கட்டுறது டைம் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சன்ஸ்கிரீனை போட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் லிப்ஸ்டிக், அதான் முக்கியம். நான் மேக்கப் போடல, கண்ணுக்கு வாய்க்கு தான் போட்டிருக்கேன். வாய மூடுங்க எல்லாரும் ப்ளீஸ். எத்தனை வந்துருச்சு பாருங்க. சன்ஸ்கிரீன், லிப்ஸ்டிக். நான் இப்போ காஜல்லாம் போடுறதே அவங்களாம் பாரு இப்பயே
போட் எடுத்துட்டு போய் உட்காந்துட்டாங்க லேக்ல. நம்ம போய் இப்போ ஸ்கை டைவிங் பண்ண போறோம். எனக்கு அதை நினைச்ச வேற அப்பப்போ ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு இல்லையா? அதை பத்தி எதுவும் திங்க் பண்ணவே இல்லை. இப்போ எவ்வளோ ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலி பண்றாங்க. போய் ஹெலிகாப்டர்ல உட்காந்து தள்ளி விடுவாங்க. அப்ப தெரியும் ஸ்கை டைவிங் என்னன்னு தெரியும்ல. ஹெலிகாப்டர்ல மேல கூட்டு போய் அங்க இருந்து ஃப்ரீ ஃபால் பண்ணி அப்புறம் பேராகிளைடிங் ஓப்பன் ஆகும். துபாய் தான் அதுக்கு ஃபேமஸ். பட் சுவிட்சர்லாண்ட்லயுமே பண்றாங்க. நிறைய பேருக்கு இங்க பண்றாங்கன்னு தெரியாது. தெரியுமான்னு தெரியல. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும். அதனால நாங்க வந்து கிளம்பி சுவிட்சர்லாந்து வந்துட்டோம். இந்த மாதிரி பேக் லாக்கர்ல எங்களோட பேக்ஸ் வைக்க போறோம். ஏன்னா எங்களுக்கு 8:30க்கு ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 8 o'clock ஆகுது. எங்களால ஹாஸ்டல் செக்இன் பண்ண முடியாது இப்போ இமீடியட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாக்கர்ல வந்து பேக் வச்சிடலாம். நீங்க பிராங்க்ஸ் கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, இங்க இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். நீங்க யூரோஸ் கையில கொடுத்துட்டு மாத்திக்கலாம். ஸோ 5 francs 10 euro கொடுத்தோம். அதுக்கு 9.1 francs கொடுத்துருக்காங்க. எல்லாம் வச்சாச்சு. எப்பயுமே நாங்க ஒரு குட்டி ஒரு ஷோல்டர் பேக் வச்சிருப்போம். அதை கொண்டு வரல இந்த தடவை. ஸ்கை டைவிங் என்ன பண்ண போறோம் எனக்கு ஐடியாவே இல்லை. கிடைக்கும் அவ்வளோதான். சக்சஸ். கீயை பத்திரமா வச்சுக்கோ. இல்ல நானும் வச்சுக்கல. பதையும் தாங்க நமக்கு இந்த பத்திரமா வைக்கிற வேலையாவது. உங்ககிட்ட சத்தம் போட்டுட்டு ஒரு சுக்கும் பிரயோஜனம் இல்லை பாலா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? உங்களுக்கு வேலையே இல்லை. கூட சேர்ந்து அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ சில இதெல்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் இது வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கா. ஆமா பாரு, ஹேண்ட் கேம் ஃபோட்டோஸ் மினிமம் 60 ஃபோட்டோஸ் கொடுப்பாங்க. 140 ஹேண்ட் கேம் வீடியோ 140. இண்டிவிஜுவலாக அப்படி பே பண்ணணும். எத்தனை தனித்தனியாக டக்குன்னு பண்ணோம். ஓவராலாக போடுவாங்க அவங்க. ஹேண்ட் கேம் காம்போ ரெண்டுமே சேர்த்து 120. சோஷியல் மீடியா ஆட் ஆன் அதுக்கு பிறகு 35 எக்ஸ்ட்ரா நாங்களே எடிட் பண்ணிக்கிறோம்டா. நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 200 ரூபாயா? ஒரு ஆளுக்கு 170. ரெண்டுமே சேர்த்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் சேர்த்து வாங்கும் தானே. அப்புறம் நீங்க வந்தோன்றதுக்கு என்ன அடையாளம்? சரி ஓகே. மெமரிஸ் பிரிங் பேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுலாம் அடுப்பு ஃபியூச்சர்ல எப்படி அப்ப போகலாங்கிறீங்களா? அங்க தம்பி. சரி ஓகே, ஃபில் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா அடுத்த ஃபார்ம் இது தெரியுமா? எதுக்கும் நாங்க பொறுப்பில்லடா அப்படின்னு சொல்றாங்க. ஃபின்லாண்டில் சாதாரண போன ஸ்னோ மொபைலு அஸ்கிக்கே வாங்கினாங்க. இதுக்கு கண்டிப்பாக வாங்காமல் இருக்க மாட்டாங்க. மேலே இருந்து கீழே ஃபால் ஆகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பீதியா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதுனால தானே எனக்கு பயமா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரோ சின்ன ஃப்ளைட்ல போய் போறதே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இதில் மேலே குதிக்க வேற போறோம். அதை நினைச்சாதான் கொஞ்சம் லைட்டா அப்படியே இருக்கு. பார்ப்போம். இவ்வளவு நேரம் பயமான்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணுமே இல்லை. அப்படியே சீன் போட்டு இருந்தாங்க. இப்ப பக்கத்துல வந்து ஃபிளைட்டை பார்க்கவும் லைட்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. அதை நினைச்சு பார்த்தா ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிடித்த ஒரு மதியாதான் ஜம்ப் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். நான் அப்பவே தெர்மல் சேர்த்துட்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல திக்கான ஜாக்கெட்டா. நாங்க இது ரொம்ப தின்னானது. எனக்கு எப்படி பத்தோம்? நான் குதிக்கும் போது குளிர்ச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நடுவுல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றா போ. ஓகே பா. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ளைட்ல போயிட்டு அந்த ஃப்ளைட்டோட டோர் கிட்ட காலை தொங்க போட்டு உட்காரணுமா. அப்புறம் வந்து தள்ளி விட்டுருவாங்களாம். அவங்க சேர்ந்து நம்ம குதிப்பாங்களே. கூட தான் குடிப்பாங்க. அப்போ போது நம்ம இதை பிடிச்சிக்கணுமா? இப்படி குதிச்சுட்டு அவங்க ஷோல்டர் டேப் பண்ணும்போது கையை இப்படி பண்ணிடணுமா. காலை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். கை தான் விரிக்கணும். கடவுளே, எனக்கு படப்படன்னு டாம் க்ரூஸ் நினைச்சுக்கோ. சரியா டாம் க்ரூஸா? ஒரு பெரிய ஆளு. எல்லாரும் உடம்புலயும் ஓடுறது சிகப்பு கலர் ரத்தம் தான். டாம் க்ரூஸ் நினைச்சு. சரி ஓகே. ஐஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஐஸ் இப்ப அந்த காஸ்டியூம் தான் மாத்திருக்கீங்க. நல்லா இருக்கு. லெட்ஸ் கோ மக்களே. பாத்தீங்கன்னா அடுத்த குரூப் ஏறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நம்ம தான் வந்து தேர்ட் குரூப். ஆக்சுவலா தேர்ட் குரூப் இல்ல, ஆளை வச்சு போறதுதான் முதல் குரூப். ஏன்னா ஃபர்ஸ்ட் தனியா இறங்கினாங்க பாத்தீங்க நிறைய பேரு. அவங்களே இறங்கினதா? இறங்கினாங்க அதெல்லாம். இப்போ இது வந்து நமக்கு கூட ஒரு ஆளு. ஓகே, எனக்கு என்னமோ பண்ணுது. கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்கே. இவ்வளவு பயம் இருக்கு பிறகு இது ஏற வந்த. அப்ப எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்றது? இதெல்லாம் பயமா தான் இருக்கும். ஆனா இது கடக்கணுமே, தாண்டணும். நெக்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது பயப்படாம இருப்பியா? அப்படிலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வாட்டி பயந்துட்டே பண்ணுவேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு ஒண்ணு பயம் போனோம். இல்லன்னா பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இதுல எல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஒரு சாதாரணமான டெட்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெட்லைன் முடிக்கல அப்படின்னா ஒரு பயம் வரும்ல. இல்லைன்னா ஏதாவது தண்ணி கொட்டிருச்சு ஒருத்தவங்க வீட்டு சோஃபால, அப்ப நம்ம
நமக்கு ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பயத்தெல்லாம் வந்துட்டு இது ஓவர் கம் பண்ணலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரிய பயத்தை ஒண்ணு பாத்துட்டோம்னா லைஃப்ல நடக்கிற டே டு டே லைஃப்ல நடக்கிற குட்டி குட்டி பயம், நான் எக்ஸாம்பிள் சொன்ன பயம்லாம் ரொம்ப கேவலமான பயமா இருக்கு. பட் யூஸ்வலா அவங்க லைஃப்ல சின்ன சின்ன பயம் இருக்கும்ல, அதான் ஓவர் கம் பண்ணணும்னா இந்த மாதிரி பெரிய பயத்தை வந்து எதிர்கொள்ளணும். எப்படி எதிர்கொள்ளிடுவேன். அப்ப இருந்து இந்த டிவி கிட்டே நின்னுட்டு இருக்காங்க குறுக்க முறுக்கையும். அவ்வளவு ஆர்வமா இருக்கேன் நான் எப்படா போவோன்ட்டு. பேர் ஐஸ்வர்யா தெரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா டெரி ஏன்டா நான் தேவி தானே எழுதி கொடுத்தேன். என் பேர் எவ்வளவு தெரியும். ஏன்டா டெரின்னு போட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா தேவி டெரி. எனக்குன்னே வருவீங்களாடா? ஆக்சுவலா எப்பயும் ஊசி போடுறதுக்கு லைன்ல நிப்போம் தெரியுமா? எங்க ஸ்கூல்ல எல்லாம் ஊசி போடுவாங்க. ஊசி போடுறாங்க. ஸ்கூல்ல இந்த தடுப்பூசி எல்லாம் போட வருவாங்கல்ல, ஏதாவது குரூப்பா போட வருவாங்க. அப்ப ஊசி போடுற வழியோட ஊசி போடுறதுக்கு லைன்ல நிப்போம் தெரியுமா? பாத்துக்கிட்டே ஒருத்தவங்களுக்கா ஊசி போடுறத, அந்த ஃபீலிங் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப வெயிட் பண்ற டைம் தான் ரொம்ப டக்குனு நீ பிளைட்ல ஏத்தி தள்ளி விடுங்களா கீழே அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம பறந்துருவோம்ல, ஓபன் ஆகும். அதான் சென்சார் அது இதுன்னு வச்சிருக்காங்களா, எல்லாம் நல்லா வேலை செய்யும். எப்படான்னு தெரியுற நீ? யுவர் ஃபுல்லி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. 100% சொல்லிட்டாங்க, கேரண்டி சொல்லிட்டாங்க. அப்படியே சைன் வாங்கினாங்க. இருந்தாலும் கடவுளே, வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஏய் சரியா போடு போடு போடு. அப்படியே காலத்துக்கு உட்காந்துடணும். Hey guys, good morning. What's going on? Yeah, ready for that. We are scared and excited at the same time. Subscribe to our channel. Yes. Yeah. Hey, have fun. See you in a bit. I couldn't hear anything. It was fun. Thank you so much. Thank you. Nice fun. You're welcome. எனக்கு பயமா இருந்துச்சு. சமத்தியா இருந்துச்சு. வச்சு செஞ்சிருச்சு. காது தான் கொய்யுது. மறுபடியும் எங்களை இன்டர்லாக்கன் வெஸ்ட் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து விட்டுட்டாங்க. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படியே விழுந்தோனையுமே அப்படி ரொட்டேட் பண்ணி சரசரம் வந்தோம். வந்துட்டு அடுத்து இந்த பொசிஷனுக்கு கையை விரிச்சு காலை விரிச்சு அப்படியே பறந்து அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு இதையும் போட்டு விட்டாங்க. இப்போ எனக்குலாம் செம பயம். அது எனக்கு எப்படி சொல்ல, எனக்கு மறந்தே போச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. போனோம் எல்லாரும் வரிசையா ஒருத்தங்களா விழுகுறாங்க. என்னை வந்து மேலே பாருனாங்க. நான் வந்து பிளைட்டோட அந்த டோர் இருக்கு தெரியுமா, அங்க உட்காந்து காலை தொங்க போடணும். சரியா, தொங்க போட்டு காலை உள்ள மடக்கணும். மடக்கிட்டு மேலே பார்க்கணும். நான்லாம் எனக்கு தெரியாதுங்க, என்னவாது பண்ணிக்கோங்க என்னைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தேன். அப்படியே விழுந்தாரு. வந்து நான் எப்போ ஃபிளைட்ல உட்காந்துருந்தேன், எப்போ கீழே விழுந்தேன்னு எனக்கு தெரியல. விழுந்த மொமெண்டே எனக்கு தெரியல. ஏன்னா ஃபிளைட்ல காலை வெளியே தொங்க போட்டு உட்காரும்போது காத்து பயங்கரமா அடிக்குது. நம்ம பறக்கமோ தெரியல. எப்போ அது எனக்கு மறந்துருச்சு. அவர் என்ன அப்பப்போ இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுன்றாரு. நானும் ஏன் அப்படி பண்றேன், எனக்கே பயமா இருக்குன்ற மாதிரி. ஆமா, எனக்கு குதிச்ச உடனே காது அடைச்சிக்கிச்சு. நல்லா காதுதான் எனக்கு அவர் பேசினதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்பயும் இந்த காது லைட்டா லாக் ஆகி தான் இருக்கு. இந்த காது கிளியர் ஆயிடுச்சு. கொஞ்சம் சரியாயிரும் நினைக்கிறேன். சாப்பிட்டா சரியாயிரும். ஆனா எனக்குலாம் வாந்தி வருதுப்பா, நானும் சாப்பிட மாட்டேன். நானும் அவ்வளவுதான், ஒன் டைம் முடிஞ்சு. நான் இன்னொரு டைம் நீங்க பண்ணுவீங்க, இன்னொரு டைம் அவ்வளவுதான். எனக்கெல்லாம் பக்கெட் லிஸ்ட் டிக் முடிஞ்சு, கம்ப்ளீட்டட், டன் அண்ட் டஸ்டட் மாதிரி. சோ அந்த மாதிரி எல்லாரும் பக்கெட் லிஸ்ட் டிக் பண்ணா போதுமா? உங்களுக்கும் வந்து இது பக்கெட் லிஸ்டா நீங்க வச்சுக்கோங்க. எதை பயந்துட்டோ இல்ல சந்தோஷமாவோ எக்ஸைட்டடாவோ ஏதாவது ஒரு மோட்ல ஏதாவது ஒரு ஃபீலிங்ல பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் லைஃப்ல ஒரு டைம் ஆவது பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி யூரோப்
ட்ரிப்ல பண்ணாத ஒரு விஷயத்த வந்து பண்ண போறோம். பண்ணாத விஷயம்னா ஏதோ பெரிய ஆக்டிவிட்டி நினைச்சிட போறாங்க. ஆக்சுவலா ஸ்கை டைவிங் பண்ணிட்டீங்க, அதோட பெரிய ஆக்டிவிட்டியா அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல, இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். சுவிட்சர்லாந்துல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ண போறோம். ஏன் இது ஒரு பெரிய விஷயமா நான் சொல்றேன் அப்படின்னா, யூரோப் வந்தா மோஸ்ட்லி வந்து நாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா நல்லா இருக்காது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க வந்து இந்தியன் போடுவாங்க, போட்டுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னா ரேட்டும் எக்கத்தப்பா இருக்கும். பிளஸ் நல்லாவும் இருக்காது டேஸ்ட். ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு நமக்கு தெரியும்ல. ஆனா இதுக்கு வந்து ரேட்டிங் 4.9. அதுலயே நிறைய பேர் 5 கொடுத்துருக்காங்க. எல்லாமே 5 இருக்கு. எல்லாருமே சூப்பர் சூப்பர். உண்மைக்கே கொடுத்துருக்காங்களா இல்ல இவங்களே பெய்டு வச்சு? ஆனா 2700 பேரா தப்பா ரிவ்யூ பண்ணுவாங்க தெரியல. நீங்க நாங்க போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நீங்க யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா பாருங்க. ஆமா, சுவிட்சர்லாந்து இன்டர்லேக்கன் வந்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாமா? ஆக்சுவலா மக்களே, இது எந்த இடம் தெரியுமா? மக்களுக்கு எப்படி தெரியும்? நமக்கு தான் தெரியும். நமக்கு தான் தெரியும். ஆனா நம்மள ரொம்ப நாள் பாக்குற மக்களுக்கு தெரியும். ஆமா. லாஸ்ட் இயர் நாங்க சுவிட்சர்லாந்து வந்தப்போ பேராகிளைடிங் ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு ஸ்லாட் இருந்துச்சு, ஆனா வந்து மழை வந்து கெடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பி நடந்து போயிட்டு இருந்த ரோடு இதுதான். இந்த இடத்துல தான் ஒரு ஃபேமஸான டயலாக் சொன்னேன். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? துன்பத்தில் சிரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அத சொல்லி நாங்க பேசிட்டு போனோம். அப்ப அந்த லிங்க் கூட கொடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. நாங்க அது வந்து குழம்பிக்கிட்டே போயிருப்போம், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா நாங்க அதுக்கப்புறம் போனோம். அந்த 2 வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். வீடியோட எண்ட்ல வரும், பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. தந்தூரி ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குமா? தெரியலையே. எவ்வளவு காஸ்ட் இருக்கும் தான் தெரியல எனக்கு. ஸோ ஒரு பட்டர் நான், ஒரு ரொட்டி, கடாய் சிக்கன் சொல்லியிருக்கோம். ஸ்பைசியாக சொல்லியிருக்கோம். எப்படி வருதுன்னு தெரியல. ஸ்டார்டர் வேணுமான்னு கேட்டாங்க. பட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். வெறும் அந்த சிக்கன் கறியே வந்துட்டு 30 francs. 30 francsனா அரௌண்ட் 3000 rupees வருது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? அப்படிதான் இருக்கும். யூகேலாம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கறி வாங்கணும்னா 12 to 14 பவுண்டுக்குள்ள கிடைக்கும். கரெக்டாக அது 1200 1500 ரூபாக்குள்ள கிடைச்சிரும். அப்படிங்க வந்து அப்படியே டபுள் ட்ரிபிள் ப்ரைஸ் வந்து வரும். தெரியும் எங்களுக்கு. பட் டேஸ்ட் அப்படி இருக்கும். பார்ப்போம். ரொம்ப குட்டி பவுலா இருக்கு. 30 francsக்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மி தான். ஆனா வந்து காம்ப்ளிமெண்டரியா ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால ஓகே. ஏன்னா எங்களுக்கு ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. நான் வந்து நாங்கள் கொஞ்சம் தின் கிறிஸ்பியா கேட்டேன். அது மாதிரிதான் இருக்கு கொஞ்சம். ஆனா எனக்கு அந்த தக்காளி டேஸ்ட் இருக்கு. ஸ்மெல்லையே தெரியும். எனக்கு அந்த ரொம்ப தக்காளி டேஸ்ட் வந்து பிடிக்காது. எப்படி இருக்கு? புளிப்பா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த புளிப்பு எனக்கு தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டீசெண்டா இருக்கு. மோசமா இல்ல. ஆனா குவான்டிட்டி கம்மியா இருக்கா? உங்களுக்கு ஃபீலா இருக்கா? கறி குவான்டிட்டி கம்மி தான். பீஸ் நிறைய வச்சிருக்காங்க. நிறைய இருக்குன்னா பீஸ் நிறைய இருக்கு. கறி கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, சாப்பிடுவோம். ஸோ ரைஸ்ல வந்து சுத்தமா சால்ட் இல்லை. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. ஆல்சோ இது வந்து ஹலால் ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லா விதத்துலயும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ரைஸ் எப்படி இருக்கு? நார்மல் பாஸ்மதி ரைஸ். A few moments later. எவ்வளவு வந்துச்சு பில்லு? 39 ஃப்ராங்க்ஸா? யூஸ்வலா இப்ப லெஸ்டர்லாம் 2 பேர் லைக் 4 பேர் சாப்பிட்டா இந்த காஸ்ட் கரெக்டா. பட் ஓகே தான், இந்த இடத்துல டீசெண்டா தான் இருந்துச்சு. லைக் இங்க வந்து உங்களுக்கு இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும் ரொம்ப ஆசை வந்துச்சுன்னா சாப்பிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கோஆப், மைக்ரோஸ் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு கொஞ்சம் சாலடு, சாண்ட்விச், ஹாட் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இல்லைன்னா இது கூட இருக்கு, கபாப் ஷாப். அதை போனா கூட கொஞ்சம் ஐ மீன் சிங்கிள் டிஜிட்ல வந்துரும். சிங்கிள் டிஜிட் சொல்ல முடியாது இந்த ஊர்ல. நம்ம போய் பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்ல தான வரும். கோவா ஃபுட் அவ்வளவுதான் வரும். அது சிலது கோல்டும் இருக்கும்ல. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்ல நாங்க குக் பண்ற பிளான் தான். ஏன்னா நாங்க எடுத்திருக்க ஹாஸ்டல் வந்துட்டு பாய்ஸ் தனி ரூம், கேர்ள்ஸ் தனி ரூம். சோ எனக்கு 2 பேருமே வேற ஒரு டார்ம்ல தான் தங்குவோம். ரொம்ப குஷியோ? எல்லாம் கொரட்டு விடுவாங்க, ஜாலியா படிச்சுட்டு. ஆக்சுவலா பசங்க ரூமுக்குன்னு தனியா இந்த தடவை இதுலதான் லைக் மேல் ஒன்லி ரூம் இருக்கு. மேல் ஒன்லாம் கிடையாது, மிக்ஸ்டு டார்ம் தான் நான் போட்டிருக்கேன். அப்படியா? யூசுவலா வந்து மிக்ஸ்டு டார்ம்ல கேர்ள்ஸும் இருப்பாங்க, ஆனா ஃபீமேல் ஒன்லில கேர்ள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எனக்கு மிக்ஸ்டு டார்ம்ல ஏன் தங்க மாட்டேன், அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் கலந்துருக்கல ஏன் நான் தங்க மாட்டேன்னா, பசங்க ஏதோ கொரட்டு விடுவாங்க, கேர்ள்ஸ் ரூம் அமைதியா இருக்கும், குவைட்டா இருக்கும். அப்படியே பசங்க ரூம் ஒரு எப்போ நான் இவங்க பேக் ஏதோ கொடுத்துருக்க உள்ள போறேன், கொரட்டை எல்லாம் விடுறாங்க. சரி
இன்னும் வேக்யூம் கிளீனர் மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்களும் படுத்து கொரட்டை விடுவீங்க, மாத்தி மாத்தி எல்லாம் கொரட்டை விட்டு அப்படியே அந்த ரூமே அதிர்ற மாதிரி இருக்கும். அதிருது அதிருது உன் குத்தமா அதிருது அதிருது உன் குத்தம்மா. எனக்கு என்ன தெரியல, இந்த இது ஏரியா ரொம்ப ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க வந்தப்பலாம் அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு இந்த இடம். ஒருவேளை ஈவினிங் டைம் தான் வருவாங்களோ? ஈவினிங் டைமா? அப்பெல்லாம் இல்ல, இது வந்து வீக்கெண்ட் தான் இத்தனைக்கும். ரொம்ப கம்மியா இருக்காங்க. வீக்கெண்டுக்கு இது ரொம்ப கம்மியான கிரௌட் தான்ல. கம்மியான கிரௌட் தான். எதனால தெரியல. எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பா. நோ 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 நோ. நோவா? ஏன்? கேலரிஸ் சாக்லேட் கேலரிஸ். அந்த கடைக்கு போலாமா? சாக்லேட் போனதும் இந்த எல்லாமே வெடிக்க பார்த்துருந்தோம் அவருக்கு. வெடிக்க போய் வந்துட்டோமோ? ஆமா, ஏன்னா சாப்பிட சொல்லி வந்தாச்சு. இல்ல, ஒரு கடையில மட்டும் வாங்கணும். அப்புறம் அந்த கடை தான் அது. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஹாஸ்டலோட செக்இன் விடுவாங்களா, உள்ள விடுவாங்களான்னு கேட்க போறோம். எனக்கு அப்படி தூக்கமா வருது, கொஞ்ச நேரம் தூங்கினா நல்லா இருக்கும். ஆனா 4 மணிக்கு தான் செக்இன். இப்போ மணி எத்தனை? 2 தான் ஆகுது. மணி 2 ஆகுது. 2 தான் ஆகுது. ஸோ எங்களுக்கு 4 மணிக்கு அந்த ஸ்பீட் போட் ரைடு வேற இருக்கு. அதுவும் தூரம் போலயே, நடக்கணும் போலயே. ஆமா, போய் செக்இன் பண்ண விடுவாங்களான்னு பார்க்கலாம் முதல்ல. போடு இந்த இடத்த பாருங்க, மலைய. இது சஞ்சீவி மலை மாதிரி இருக்குல்ல. இந்த இடம் என்ன தெரியுதா? இங்கதான் நம்ம இறங்கணுமா என்ன? அந்த பக்கம். ஆமா, பேராகிளைடிங் பண்ணி இறங்கின இடம். ஆமா, ஒரு வருஷம் நீங்க தான் சுத்தி சுத்தி இங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் போலயே. ஸோ இந்த ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு தெரியுமா, இங்கதான் நாங்க பேராகிளைடிங் பண்ணிட்டு வந்து இறங்கின இடம். போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மரத்தடியில தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு நமக்கு ஸ்லாட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பாருங்களேன் எவ்வளவு டைம் ஓடிடுச்சு. ஒரு வருஷம் ஆக போகுது. நம்பவே முடியல. இதான் நாங்க தங்க போற ஹாஸ்டல், பேக் பேக்கர்ஸ் வில்லா. அளவு பண்ணா நல்லா இருக்கும். நான் அப்படியே ஒரு குட்டி நாப் போட்டு ஸ்பீட் போர்டுக்கு ரெடி ஆயிருவேன். இங்கே இருந்து ஸ்பீட் போர்டு எவ்வளவு ஆகும் தெரியுமா? ஆமா, ரொம்ப நேரம் ஆகும் போல. 1/2 மணி நேரம் நடக்கணும். ஆனா பஸ் இருக்கு, பார்க்கலாம். முதல்ல என்னை விட உள்ள விடுங்கடா ப்ளீஸ். ஸோ சக்திக்கு வந்து மிக்ஸ்டு ரூம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஃபீமேல் ரூம் ரெடி ஆகல. ஸோ சக்தி ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலான்றது தான் பிளான் இப்போ வரைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வேற ரூம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் வேற ஏதோ ஒரு ஃபீமேல் டார்ம் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஃப்ளோர்ல இருக்கிறதா இருக்கும், அதை மாதிரி தெரிஞ்சிருவாங்க. நல்லதுதான். உங்களுக்கு மட்டும் ஆடுது, எனக்கு மட்டும் ஆட மாட்டேங்குது. ப்ளீஸ் நான் அங்கே வரேன். பராசக்தி ஹீரோடா சிவாஜி பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இப்ப தெரியுதா, எல்லாத்தையும் கணவன் தான் தியாகம் பண்றாங்க. ஆனா என்ன பேசுறீங்க? மறைக்காதீங்க. கல்லஞ்சக்காரன் மனைவி தான் ஏதோ பண்றோம்னு சொல்றீங்க, ஆனா எல்லாத்தையும் தியாகம் பண்றது நாங்க தான். ஒரு சேரை கொடுத்துட்டு சீனா போடுவாங்க. எல்லாத்துக்கும் அதே தான் நடக்குது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. மெயினா நமக்கு தேவையானது வைஃபை பாஸ்வேர்ட் அண்ட் ஆல்சோ என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்ல சிம்பிளா ஒண்ணு சொன்னாங்க, நீங்க ரூமுக்கு போங்க, எந்த பெட் ஃப்ரீயா இருக்கோ அது மேல போய் இதை மாட்டிருங்க, அதான் உங்க பெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெடிகேட்டட் இது கிடையாது, ஆனா லாக்கர் உண்டு. இந்த ரூமுக்கு போயிட்டு சீன் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லாக்கரா. பிளஸ் டவல். டவல் மெயின் எதுக்கு சொன்னாங்கன்னா, நம்ம செக் அவுட் பண்றதுக்கு என்னன்னா இந்த டவலையும் இந்த கார்டையும் வந்து திருப்பி கொடுத்தோம்னா செக் அவுட் ஓவர் அப்படின்னு அர்த்தமா. ஆல்சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ். லோக்கல் பஸ்ல வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாமா இதை காமிச்சு. ஆனா நம்ம ஆல்ரெடி என்ன டிக்கெட் இருக்கு, ஸ்விஸ் டிராவல் பாஸ் இருக்கு, அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் போல. ஆல்சோ சில அட்ராக்ஷனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதை காமிச்சா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம 2 பேருக்குமே ஒரே ஃப்ளோர். அவங்க சொன்னாங்க மெயினா மறந்து போய் மிக்ஸ்டு ரூம் போற ஆளு உமன்ஸ் ரூமுக்கு போயிடாதீங்க, பொண்ணுங்களாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பயப்படலாம் மாட்டாங்க, நான் வந்து கரெக்டா போய்க்கிறேன்னு சொன்னேன். ஐஸ்வர்யாக்கு வந்து 11C, எனக்கு 14B. போலாமா? இதான் உங்க ரூம், லேடி ஸ்பெஷல். ஆமா. ஸோ இங்க ஃபுல்லா களைச்சு இருக்கு. எல்லாத்துலயுமே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலதான் இருக்கு, எனக்கு மேல டோர், மேல படுக்கணும். கீழே விழுந்துட மாட்டேன்ல? அதாவது மாட்டேன், நல்லா தான் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் யுவர் லாக்கர். இதானே? ஓ, இதை வச்சு போட்டுக்கலாமோ? ஒன்று வச்சுட்டு போட்டுக்கலாம், வேற திறக்க முடியாது. வச்சுட்டு பரவாயில்ல, ஃப்ரீ லாக்கரும் இருக்குல்ல. ஆனா செக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண முடியாது. செக். ஓ, லாஸ்ட் டே சொல்றீங்கல்ல? லாஸ்ட் டே நம்ம பேக் தூக்கிட்டு தான் போகணும். நம்ம நிறைய பிளேசஸ் போறோம்ல லாஸ்ட் டே. ஸோ பேக் இப்போ அங்கேயே தான் இருக்க போகுது. போன எபிசோட்ல பாத்திருப்பீங்களா, லாக்கர்ல காலையில வச்சோம்ல, அங்கேயே தான் இருக்க போகுது. இப்போ போயிட்டு ஒரு ரெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு 3:40க்கு பஸ் இருக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு. ஸோ அதை பிடிச்சோம்னா நம்ம 3:50க்கு போயிடலாம். ஸோ 3:15 பக்கம் கிளம்பிடலாம். ஏன்னா நடந்து போய் தான் பஸ் ஏறணும். அது வரைக்கும் தூங்க வரணும். இது கீழே வந்துட்டேன். வாட்டர் கேனு அங்க ஹோட்டல்லையும் வச்சுட்டு வந்தாங்க, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இங்கேயும் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ எடுத்துட்டு வாங்க, நான் படுக்க போறேன். சக்திக்கு பாருங்க, நல்லா பெரிய ரூமா இருக்கு.
ஆனா நிறைய பேர் இருக்காங்க. 10 இது 10 பெட் இது. அது நான் இருக்கிறது 6 பெட். உங்களுக்கு கீழ் பெட் இருக்கோ? எஸ். பாரு இவங்களுக்கு வியூலாம் இருக்குப்பா. என்ன இது மட்டும் அநியாயமா இருக்கு, இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்கு. இப்ப தெரியுதா ஏன் வந்து நேத்தும் பால்கனி கிடைச்சிச்சு இன்னைக்கும் கிடைச்சிருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானா? இவரே இவரே இவரே. வேற யாரு? நான் தான். பாரு எவ்வளவு வியூ. காலைல எழுந்து சீனிக்கா வந்து வேடிக்கை பார்ப்பேன். நீ நல்லா உட்காந்து ரோட வேடிக்கை பாரு. நானும் உங்க ரூமுக்கு வருவேன். இது மிக்ஸ்டு தானே? நான் உள்ள அலோப்பட மாட்டோம். அதெல்லாம் பண்ணணும். A few minutes later. வழக்கம் போல ஐஸ்வர்யா வந்து ரூம்லேயே ஃபிளாட் ஆகிட்டா. ஸோ நான் வந்து சரி ஓகே நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும், ஒரு ஈவினிங் ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டு டயர்ட் ஆயிடுவோம், திருப்பி இங்கே வரணும். அதுக்கு பேசாமல் நான் அப்போ தூங்கட்டும், நம்ம வந்து பேக்கை கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஐடியாவில் நான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 12 minutes தான் வாக்கு. நம்ம இதை செக் அவுட் பண்ணிடலாம். 1 2 3. மெயினா இந்த ஷூவை தான் பேக் பண்ணி வைக்கணும். எப்படி பேக் பண்ணன்னு தெரியல. சரி ட்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். எப்படி எடுத்தாலுமே ஆங்கிள் குண்டக்க மண்டக்கா தான் வருது. தப்பான ஆங்கிள் பிடிச்சிட்டு இருக்கேன். கையில கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஒரு கிம்பல், இன்னொரு கையில இந்த பை, ஷோல்டர்ல ஒன்று, தோள்பட்டியில் ஒன்றுன்னு வரிசையாக பேக் எடுத்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். போயிட்டு ஒரு ½ hour பவர் நாப் எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிரும். அடுத்த ஆக்டிவிட்டி பண்ண வேண்டியதான். இது வந்து ஒரு முட்டு சந்து, அதனால கொஞ்சம் காமாவும் ஆளன மட்டும் இல்லாமல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி சீக்கிரமா ரூமுக்கு போயிடுவோம். கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. சரி என்ன பண்ண, தூக்கி தானே ஆகணும். பார்ப்போம். பாய். A few moments later. ஹாஸ்டல்ல படுத்து கொஞ்சம் நேரம் தூங்க போறேன்னு சொன்னேன்ல, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். கரெக்டா பஸ் வரதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் எழுந்திரிச்சேன். கேர்ள்ஸ் ரூம்னால இவங்களும் உள்ள வரல, இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து அடிச்சு எழுப்பி போட ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் வாட்டி தூங்கிட்டு எழுந்துச்சு பார்க்கறேன். அப்புறம் டைம் பஸ்ஸுக்கு 5 நிமிஷம் தான் இருந்தது. வேலையே இல்லை, அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். பஸ் 3:36 போட்டுருந்துச்சு, ஷார்ப்பா வந்துச்சு. நாங்க வந்து 10 நிமிஷம் வாக்குன்னு கூகுள் மேப்ல காமிச்சது, 5 நிமிஷத்துல ஓடி வந்தோம். எனக்கு எதுக்கு அங்க இறக்கி விட்டு கூப்பிட்டு வந்தேன்? பஸ் இங்கதான் இருந்தா, இங்கதான் நிக்குது, எல்லாமே இங்கதான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் என் கூகுள் மேப் அப்படி காமிச்சது. ஆமா அந்த வீடு எங்க தான் இருக்கு, பக்கத்துல இருக்கு. அதுக்கு 15 கிலோமீட்டர் சுத்தி காட்டுற. இந்த பஸ் தானே வந்தோம் நம்ம. ஆமா, இறங்கி 5 minutes வாக்குன்னு காமிச்சது. மேப்ல பாரு எங்க இருக்குன்னு. பஸ் இங்கதான் இருக்கானா. வந்து ஒரு ஸ்டாப்ல இறக்கி விட்டு கடக்கா வச்சு கூட்டு வரா. பஸ் வந்து இங்க நிக்குது, இங்கக்குள்ளதான் அது இருக்கு. கூகுள் மேப்ல காமிச்சதுதான் நான் கூட்டு வர முடியும். ஆனா ஷார்ப்பா வந்துச்சு, கூகுள் மேப்ல போட்டு வந்த டைம் படி வந்துச்சு. பஸ் வந்தது ஓகே, நம்ம இறங்குற லொகேஷன் தப்பா இருக்குல்லப்ப. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? போன் ஜாக்கெட் எதுவுமே கொண்டு போக முடியாது. ஸோ எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு நாங்கள் ஸ்பீட் போட் போறோம். நமக்கு ஸ்பிளாஷ் அடிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு ஜாக்கெட், ஃபுல் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. அதை போட்டு ரெடி ஆயிட்டு போகலாம். சூப்பரா இருந்துச்சு. ஒர்த்து. நான் வந்து ஹாஸ்டல்ல படுத்து தூங்கும் போது பேசாம தூங்கிடுவோமா, ஸ்கிப் பண்ணிடலாம் நினைச்சேன். பெரிய தப்பு பண்ணிருப்பேன். செம்மையா இருந்தது. அண்ட் ஆல்சோ நீங்க இது வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இனிஷியலா அப்படின்னா இது இருக்கு தெரியுமா, இதை வந்து கவர் பண்ணிட்டு மூச்சு விட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் காத்து அதிகமா இருக்கும். என் பின்னாடி ஒருத்தவங்களுக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி. அவங்களுக்கு அதுக்கப்புறம் பெட்டரா ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. மாஸ் 100 out of 100. ஆக்சுவலா நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த லேக்ல தான் நாங்க ஸ்பீட் போட் போயிட்டு வந்தோம். இது பேரு லேக் பிரியன்ஸ். இதுதான் வந்துட்டு ஸ்வீட்டஸ்ட் வாட்டர் ஆஃப் ஸ்விட்சர்லாண்டா. அதுவும் இல்லாம அங்க தெரியுற மலையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்கிற பனி எல்லாம் உருகி, அந்த கிளேஷியர் எல்லாம் உருகி தண்ணியில வந்து கலக்கறனால அதுல இருந்து நிறைய மினரல்ஸ் வந்து கலக்குதான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கிரீனிஷ் கலர்ல இருக்கு. சன்லைட் பட்டு ரெஃப்ளெக்ட் பண்றதுனால ரொம்பவே அழகா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கு இன்னும் 5 minutesல பஸ் இருக்கு. ஸோ நாங்க டக்குன்னு கிளம்புறோம். இப்ப நேரம் எங்க போறோம் அப்படின்னா, டிராகன் மூவி டைரக்டர்
மேக்கர் அஸ்வத் மாரிமுத்து இருக்காருல்ல, அவர் சொல்லியிருந்தாரு ஒரு சீஸ் வந்து டேஸ்டிங் நல்லா இருக்கும் சுவிட்சர்லாந்துல. அது வந்து அவங்க படம் எடுக்கும்போது கிடைக்கல. ஸோ வந்து அதுக்கு பதிலாக ஒரு மேஷ்டு பொட்டேட்டோ வச்சு ஏதோ ட்ரை பண்ணோன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம இன்னைக்கு அந்த சீஸை சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதான் லாஸ்ட் பஸ். அடுத்து வந்து 8:30க்குலாம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்மளால தாங்க முடியாது. போயிடலாம் இப்போ. ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிறோம் நாங்க. அவ்வளவு ஒர்த்தா இருக்குமான்னு தெரியல. போய் பார்க்கலாம். முதல்ல காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. இதான் அந்த ஃபாண்டோ சீஸ். அதுக்கு சைடு ஆலிவ்ஸ், பைனாப்பிள், பிரெட், பொட்டேட்டோ, பிக்கிள்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் கேப்சிகம். ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ் படி பெப்பர்ஸ். நைஸ். நான் ஃபர்ஸ்ட் பிரெட் வச்சு சாப்பிடவா? பிரெட்டும் பைனாப்பிள் வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓடு. ஆக்சுவலா ட்ரெடிஷனல் சீஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து பிளெயின் சீஸ் சொன்னாங்க. இது வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி, இந்தியன் டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஸ்பைசி கார்லிக் ஃபிளேவர்டு சீஸ் இது. பிரெட் இல்ல, ரஸ்க். கொஞ்சம் உப்பா இருக்கு. அப்படியா? ரொம்பவே உப்பா இருக்கு சீஸ். இந்த மாதிரி சாப்பிட்டாங்க. எவ்வளவு சுத்த ஏன் பிச்சு ஒண்ணு அது? பைனாப்பிளோட சூப்பரா இருக்கு. அஸ்வன் மாரிமுத்து சொன்ன மாதிரி இருக்கா? ஆனா படத்துல காமிச்சப்போ மேஷ்டு பொட்டேட்டோ மாதிரி தான் காமிச்சாங்கன்னு சொன்னாங்க. இது கிடைக்கலையாமா அந்நேரம். Few minutes later. காலி ஆயிடுச்சு. எப்பரா காலி பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங் டேஸ்ட் இருக்கு. பிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? வா, ஓகே. லைக் ட்ரை பண்ணலாம். புது ட்ரை தான், பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். 36 யூரோ. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஸ்விஸ் சீஸ் ஃபேமஸ். 36 பவுண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். ஆனால் ரேட் எவ்வளோன்னு கேளுங்க. கடைசி பே பண்ண பில்லு எவ்வளோ பே பண்ணீங்க மேடம்? சொல்லுங்க, எவ்வளோ பே பண்ணீங்க? எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. நீங்க வேற ஏன்டா சும்மா இருங்கடா. பதில் வராது. ஏன்னா 36 ஃப்ராங்குங்கிறது ஒரு ஆளுக்கான். ஸோ 2 பேருக்கு சேர்த்து 72. ஆனால் மேடம் வந்து 36ன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இது தெரிஞ்சு கூட்டு போனா தெரியாமல் கூட்டு போனீங்களா? அதான் கம்மன் இருக்காங்க. இப்போ ஏன் சார் அழுகுறீங்க? இப்போ ஒரு சரியான காமெடி நடந்தது மக்களே. என்ன ஒரு எனக்கு வந்து ரூம் நம்பர் 11, எங்களுக்கு ரூம் நம்பர் 14 சொல்லிட்டு அப்பயே நம்ம காமிச்சோம், ஞாபகம் இருக்கா? நான் வந்து ரூம் நம்பர் 11 போனேன். 2 பொண்ணுங்க இருந்தாங்க. இவங்க ரூம் நம்பர் 14 போயிருக்காங்க. யாருமே இல்லை. இப்போ வந்து 3 பொண்ணுங்க இருந்தாங்க. 3 பொண்ணுங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் தங்குற ரூமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்ன பண்றது அப்படின்ட்டு. பார்த்தா 2 பேரும் மாத்தி தங்கியிருக்கோம். என் ரூம்ல இன்னும் பையன் யாருமே வரல. அதனால எனக்கு டவுட் வரவே இல்லை. இவங்க ரூம்ல பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தா அவங்களும் கேட்டிருக்காங்க. இப்போ நாங்க வந்து ரூம் ஸ்வாப் பண்றோம். இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, ரிசப்ஷன் போயிட்டு தான் வந்தேன். Flashback. அவங்க சொன்னாங்க மெயினா மறந்து போய் மிக்ஸ்டு ரூம் போற ஆளு உமன்ஸ் ரூமுக்கு போயிடாதீங்க, பொண்ணுங்களாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பயப்படலாம் மாட்டாங்க. நான் வந்து கரெக்டாக போய்க்கிறேன்னு சொன்னேன். போய் கேட்டு அவங்க சொன்னாங்க 14 பார்த்தோன்னே அது கேர்ள்ஸ் சொன்னாங்க. ஓ அப்படியா? ஃபர்ஸ்ட் சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி 2 இது புக் பண்ணியிருந்தோம், மாத்தி போயிட்டோம். அதோட அவங்க சம்பவம் மாற்றி போயிருப்பீங்க சொன்னாங்க. இதுல வந்து காலையில உள்ள என்ட்ரானதும் பால்கனி சாருக்கு இருக்குன்னு சொன்னதும் எப்படி இப்ப தெரியுதா ஏன் வந்து நேற்றும் பால்கனி கிடைச்சிச்சு, இன்னைக்கும் கிடைச்சிருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானா? இவரே பாரு எவ்வளவு வியூ. காலைல எழுந்து சீனிக்கா வந்து வேடிக்கை பார்ப்பேன். நீ நல்லா உட்காந்து ரோட வேடிக்கை பாரு. இப்படின்னு சீனா போட்டாங்க. இப்ப யாருக்கு பால்கனி? எனக்கு தான் பால்கனி. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். சரி, ரூம் முதல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணதே இல்லை எங்கேயுமே. ஒரே காமெடி தான். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. நான் இன்னும் 72 ஃப்ராங்க் கொடுத்த ஷாக்ல இருந்தே வெளியே வரல. அதுக்குள்ள என்னன்னா, இது ஓன் ரூம் இல்ல, இது மிக்ஸ்டு ரூம், வெளியே போன்ட்டாங்க. நான் இப்பதான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். பொண்ணுங்க கூடலாம் இல்ல, நானே பெட்டு கூட பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுங்களை வேற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருந்தாங்க. உங்க ரூமுக்கு போகையும், அது ஆக்சுவலா ஃபீமேல் ரூம் தான், பட் அந்த ரூம்குள்ள போய் எனக்கு ஒரே மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏன்னா என்ன அங்க படுத்து தூங்கினேன்ல மதியானமே. ஸோ ஓரளவுக்கு சரி ஓகே இந்த இடத்துல தூங்க போறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பால்கனி இருக்கு, கொஞ்சம் வேடிக்கை பாரு. நைட் தூங்கணும்
இருக்கணும்ல. டைம் தான் இருக்குல்ல. நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. ஒருத்தி வந்து பயங்கர பட்ஜெட்ஸ்லான. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்ல நாங்க குக் பண்ற பிளான் தான். கடைசி கிச்சன் கூட எங்க போய் பார்க்கவே இல்லை. கிச்சன் அங்க இருக்கு, நம்ம தண்ணி பிடிச்சோம்ல பார்த்தேன். எங்க இருக்கு? தண்ணி பிடிச்ச இடம் தானே கிச்சன். அது இல்ல தண்ணி பிடிச்சோம், டேப்ல தண்ணி பிடிச்சோம்ல, அது எங்க? எங்கிட்டு? அது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற இடம். ஓ கிச்சன் அது இல்லையா? கிச்சன் வந்து கீழே இருக்கான். கிச்சன் பக்கமே போய் மேடம் எட்டி பார்க்கல. அதுவும் அந்த இடத்துல வெறும் காஃபி போடுற மிஷினும் தண்ணியும் பிடிக்கிறது தான் இருந்துச்சு. அதை பார்த்து கிச்சன் சொல்லி இருப்பாங்க. சரி விடுங்க, செம டயர்டா இருக்கு. நாளைக்கு நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போறோம். அதான் ஜும்ஃப்ரா. யூரோப்லயே வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் அது. நம்ம இப்போ எப்படி வந்து வேர்ல்டுல ஹையஸ்ட் பீக் வந்து ஹிமாலயஸ்னு சொல்லி சொல்றோமோ, அதே மாதிரி யூரோப் கான்டினென்ட்ல வந்து ஹையஸ்ட் பீக் வந்து ஜும்ஃப்ரா. அது வந்து இந்த சுவிஸ்ல தான் இருக்கு. ஸோ அதுதான் நாளைக்கு பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும் போது நம்ம எல்லாம் சேர்ந்து போய் பார்க்கலாம். அதுவும் சீனரிஸ்லாம் வந்து மேஜிக்கலா இருக்கும். The next day. ஸோ இன்னைக்கு எங்களோட ஜும்ஃப்ரா டே ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட மீட்டிங் பாயிண்ட் அங்கே அவுட்டோர் காமிக்குதா, அங்கதான். ஸோ இது வந்து ஃபுல்லி கைடட் ட்ரிப். நம்ம கிட்ட ஸ்விஸ் டிராவல் பாஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிக்கெட்டுக்கு நம்ம காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த கைடட் ட்ரிப் பே பண்ணிட்டா எல்லாமே கவர் ஆயிரும், இன்க்ளூடிங் அந்த ஜும்ஃப்ராக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் கூட. ஸோ எங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, நம்ம தொலைஞ்சிடக்கூடாதுல. ஓகே, இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. ஸோ இப்போ நாங்கள் கிரிண்டல்வால்ட் டெர்மினல் வந்துட்டோம். இன்டர்லாக்கிலிருந்து எங்களை 20 minutes பஸ்ல கூட்டு வந்தாங்க. ஸோ இங்க இருந்து கேபிள் கார்ல மேலே போறோம். அது பேரு ஈகர் எக்ஸ்பிரஸ். ஸோ அதுக்கு டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. அங்க வந்து எங்களோட குரூப் எல்லாமே டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க இங்க இருந்து கேபிள் கார்ல மேலே போறோம். அது நாங்கள் ஒன்றா போகிறோம். ஏன்னா அது வந்து கைடட் டூர்னால நாங்கள் ஒன்றா போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எங்களை மாதிரி இன்டர்லாக்கில் ஸ்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கிரிண்டல்வால்ட்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஊரில் ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து ஜும்ஃப்ரா போய்க்கலாம். அதுவும் நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். கேபிள் கார்ல மேல போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹைட்டா இல்ல. ஆக்சுவலா அந்த ஜும்ஃப்ரான்னு அவங்க சொல்றது இல்ல, அவங்க ஜும்ஃப்ரான்னு சொல்ல மாட்டாங்க, யூங்ஃப்ரான்னு சொல்றாங்க. ஓகே, அதான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போல, யூங்ஃப்ரா அப்படின்ட்டு. அதுவும் கரெக்டானு தெரியல. அந்த யூங்ஃப்ரா வந்துட்டு யூரோப்போட ஹையஸ்ட் பீக். அதுவும் இல்லாம அதுல இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன்னா யூரோப்ல இருக்கிற ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பனிமலை உருகவே இல்லை. இத்தனைக்கும் வெயில் பயங்கரமா அடிக்குது. அங்க எப்பயுமே பனி உருகாது. ஆக்சுவலா ஜும்ஃப்ரால வந்து எப்பயுமே பனி உருகாது. நம்ம எங்க ஆகஸ்ட் மாசம் எங்கல்பர்க்ல இருக்கிற மவுண்ட் எட்லிஸ் போனப்பயே உருகல. இது அதோட பீக்கு. ஸோ எப்படி உருகும்? வருஷம் ஃபுல்லா உருகாம பனி இருக்கும், ஹிமாலயாஸ் மாதிரி. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்க பாருங்க, ஃபுல் பீக்கு தான், எல்லாமே பீக்கு. அந்த ட்ரெயின் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் வியூவாக இருக்குது இந்த இடமே. இதில் என்ன ஹைலைட்னா, சில பேர் இங்கே வச்சு பேராகிளைடிங் பண்ணுறாங்க. ஸ்லோவாக அப்படி பறப்பாங்கல்ல, பிடிச்சிட்டு அப்படி பறக்குறாங்க. அவங்களுக்குலாம் எப்படிப்பட்ட ஒரு வியூ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல இருந்து பறக்கிறது. ஆக்சுவலி இந்த கேபிள் கார்லயும் காது கொஞ்சம் அடைச்சது. இங்க குளிர் தெரியுது, நல்லா தெரியுது. நீ அடுத்து ஜாக்கெட் எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன். இங்கே போடுவோமா டாப்ல போய் போடுவோமா? இங்க தேவையில்லையோ, ரொம்ப இல்ல, அங்கே போய் வரலாம். தெரியும். இத்தனையும் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கோம், அங்கேயே குளிர் தெரியுது. நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துல ஒரு குயிக்கா ஒரு வந்து சில வியூ பார்க்கலாம். பார்த்துட்டு போட்டோஸ் எடுத்து அங்க போனா வச்சுக்கோங்க, அடுத்து மெயின் ஸ்டேஷன் அந்த டாப் தெரியுது பாருங்க, அங்கதான் அடுத்து போக போறோம். வாங்க குயிக்கா பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பனிக்கு கண்ணு ரொம்ப கூசுது. ஸோ இங்க சன்கிளாசஸ் வந்து மஸ்ட். இங்க வெயில் அடிக்குதோ அடிக்கலையோ பனி இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா வந்து சன்கிளாசஸ் எடுத்துட்டு வந்துருங்க. இந்த கார்னர்ல மட்டும் கொஞ்சம் பனி இருக்கு. இது நம்மளோட ஃப்ரீசர்ல இருக்கிற பனி மாதிரி இருக்கு, கொஞ்சம் திக்கா இருக்கு.
ஏங்க கை தெரியுதா? இப்போ நம்ம ஐஸ்மியர் ஸ்டாப்ல இருக்கோம். இது வந்து 3000 மீட்டர் above the sea level. 3 கிலோமீட்டர் நம்ம ஹைட்ல இருக்கிறோம். ஆனா ஃபைனல் ஸ்டாப் தான். இப்போ ட்ரெயினுக்கு போகணும் மறுபடியும். ஸோ இதான் அந்த ஜுங்ஃப்ரா டாப்னா நம்ம அந்த லிஃப்ட்ல டாப்ல போகணும். கரெக்டா? அதான் டாப். இது வந்து பிளே ஏரியான்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து எப்படி நடக்கும்னா சில ஈவென்ட் நடக்குமா. சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டேஜ் போடுவாங்களாம். ஸ்டேஜ் போட்டு இந்த டாப்ல வச்சு ரெஸ்லிங்கு, டென்னிஸ், சின்ன கிரிக்கெட், ஃபுட்பால் எல்லாமே இங்க வச்சு நடக்கும் போல. ஓகே. அங்க வரும்போதுல போட்டோஸ் போட்டிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் நான் பார்த்துட்டே வந்தேன் எப்படி இருக்குன்னு. இங்க ஆக்சுவலா ஜிப்லைன் கூட பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க பே பண்ணி ஜிப்லைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இந்த டாப்ல ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ பிரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது ரொம்ப முடியாம அப்படிலாம் கிடையாது. பட் ஒரு லைட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அந்த கேவ்ல நாங்க நடந்து வரும்போது. இங்க ஆக்சுவலா ஓகே. ஆல்சோ நம்மளால இது வந்து வெறுங்கனால சத்தியம் பார்க்க முடியாது. மேபி கொஞ்ச நேரம் ஆகலாம் பழகிறதுக்கு. பட் வந்து கண்ணாடி போடலன்னா கொஞ்சம் லைக் நல்லா ரசிச்செல்லாம் பார்க்க முடியாது போல. ஆக்சுவலாக லைட்டாக சன்ஷைன் ஃபீல் தெரியுது. இருந்தாலுமே குட்டி குட்டியாக ஸ்னோ விழுகுது இப்பயுமே. அதனால தான் எப்பயுமே ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாஸ், இந்த இடத்துல நீங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? அந்த ரிஃப்ளெக்ஷன். ஆமா. சோ இதான் ஃபீனிக்ஸ் டெரஸ். இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த டாப்பஸ்ட் பாயிண்ட். ஏன்னா நம்ம லிஃப்ட்ல மேல 4 ஃப்ளோர் வந்திருக்கோம். சோ இதான் இதுலயே ஹையஸ்ட் இடம். நோட் பண்ணியா? எங்க பார்த்தாலுமே வாட்ச் கடை நிறைய வச்சிருக்காங்க. ஆமா, இங்கதான் ரோலெக்ஸ் எல்லா பிராண்டுமே இங்கதான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலா பசிக்குது. சாண்ட்விச் சாப்பிடுவோமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இந்த டோர்னாலே எனக்கு கொஞ்சம் பயம். நகரும் படிக்கட்டுகள் மாதிரி இது நகரும் கதவுகள். முன்னாடி கதை யூஸ் பண்ண ட்ரெயினா இருக்கும். This is love service. காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். Thank you. இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? ஃபுல்லா ஃபாக். சரி, நிறைய பேர் போட்டோக்கு வெயிட் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த ஹாட் பார்த்தோம்ல, அந்த பக்கம் ஃபுல்லாவே பனியா இருந்ததா? இது அப்படியே ஆப்போசிட் சைடு. இது பனி பிளஸ் கிரீனரியா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? இங்க பாத்தீங்கன்னா ஜுங்ஃப்ரா டாப் ஆஃப் யூரோப் 3500 மீட்டர் 3.5 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கோம் நம்ம. ஆக்சுவலா இப்போ நம்ம லிஃப்ட்ல மறுபடியும் கீழே போறோம். பயங்கர க்ரௌடா இருக்கு. கீழே போய் நாங்க வாங்கிட்டு வந்த அந்த சாண்ட்விச்சை சாப்பிட போறோம். நல்ல பிளேஸா பார்த்து செம்ம பசி. ஆமா, எனக்கு பசி காமிக்குது. அதுவும் இல்லாம வெளியே கூட ஓகேவா இருக்கு. இதுக்குள்ள இருந்தா யாரோ இந்த தைலந்து கேன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் அடிக்குது. தலை வலிக்குது. ஸ்மெல் வருது. ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. சரியான பசி. இது எவ்வளவு ரூபா? 4.5. எக் அண்ட் பேக்கன் சாண்ட்விச் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த மஸ்டர்ட் போட்டிருக்காங்க. மஸ்டர்ட் சாஸ் இருக்கும்ல, அதனால கொஞ்சம் அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. பட் ஓகே தான். இது வந்துட்டு 445 francs. யூஸ்வலா இது மாதிரி நம்ம யூகேல வாங்கினோம்னா 2.5 பவுண்டு அந்த மாதிரி தான் வரும். இங்க அப்படியே டபுள். நம்ம நெக்ஸ்ட் போறது அல்பைன் சென்சேஷன். அது மாதிரி இருக்கா? ஹாய் அங்கிள். ஆண்டி, இதெல்லாம் எதை வச்சு பண்ணிருப்பாங்க? கல்லு மாதிரி இருக்கு. இதெல்லாம் கல்லா மரக்கட்டையா? நான் டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா? மரக்கட்டை. அங்கிள் டிஸ்டர்ப் பண்ணாத. அங்கிள மட்டமாமே என்ன போசா? யார் இவரு? இவர்தான் இந்த இதுக்கு பிளான் பண்ணது. அடால்ஃப் கயர். இங்க ட்ரெயின் போறதுக்கு காரணம் இவர்தான். எப்படி பில்ட் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்த குட்டி குட்டி இதா இருக்குது. நல்லா இருக்குல்ல? இல்ல எப்படிதான் கட்டிருப்பாங்கன்னு நினைச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்குல்ல? எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை கட்டுறதுக்கு. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இங்க ப்ரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்தியன் ட்ரூப் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே கையில வந்து சூடம் கொண்டு வந்திருக்காங்க. அப்பப்போ ப்ரீத் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க.
ஸோ இவங்க எல்லாம் யாரு தெரியுமா பேரு? இது எல்லாமே இந்த இது கெட்டமோத்துல இறந்தவங்க, அவங்க மெமரியா இதை வச்சிருக்காங்களாம். மொத்தம் 26 பேரும் எவ்வளவு சொன்னாங்க. ஏன்னா இங்க பாம்பு பிடிச்சு வச்சுதான் வெடிப்பாங்க, டைனாமைட் வச்சு மலையை வெடிச்சு வைப்பாங்கல்ல, அப்படி வெடிக்கும் போதுல கல்லு பட்டோ அந்த மாதிரி சில ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க. ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இருந்திருக்கு. ஸோ 1-2 பேர் கோல்டுனாலே இறந்துருக்காங்க. இங்க இப்பயே இப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும்? ஆமா, ஆனா அவங்க விஷனரி பாத்தியா எவ்வளவு பெரிய விஷனரியா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஹையஸ்ட் பீக்ல வந்து கெட்டணும், எல்லாருமே டிஸ்கவர் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த இப்படிதான் எடுத்திருக்கும் போல. இப்படி பாறையை உடைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உடைச்சு கெட்டியிருப்பாங்க. பின்லாண்டுக்காக வாங்கின நிறைய ட்ரெஸ் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த இடத்துல இந்த கோட் அதுக்கு தான் வாங்கணும், ஷூ அதுக்கு தான் வாங்கணும், இது அதுக்கு தான் வாங்கணும். இப்பதான் நம்ம ஐஸ் பேலஸ்குள்ள போறோம். சுத்தி ஐஸ் கல்ச்சர்ஸ் பண்ணிருப்பாங்க. மவுண்ட் இட்லிஸ்ல நீங்க ஆல்ரெடி பாத்துப்பீங்க, பட் இதுவும் அது மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமா போய் என்ன நின்றுச்சு. இந்த ஐஸ் பேலஸை மெயின்டைன் பண்றதுக்கு இங்க பாருங்க, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு இங்க வந்து இது அடிச்சுக்கிட்டே இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? அப்படி அடிக்கிறனால தான் இங்க பாருங்க எப்படி இந்த கல்லை வச்சு பண்ணிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணிருக்காங்க. மெல்ல போவோம், ஆனா இங்க ரொம்ப ஸ்லோவா போனது இருக்காங்க. ஏன்னா இங்க பயங்கரமா வழுக்கும். இங்க வர்றவங்க பார்த்து வாங்க, குறிப்பா கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க. போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதை பிடிச்சே நடந்தீங்கன்னா ரொம்ப சேஃபா நம்ம நடந்து போலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆல்சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பைக் ஷூ போட்டு நடக்கூடாது. ஸ்பைக்கு இல்லைன்னா கிராம்பான்ஸ் மாதிரி, இல்லைன்னா இங்க பாருங்க இது வந்து சதஞ்சிரும். இந்த இடம் வந்து we are in the palace full of ice. மூன்வாக் போட போறேன். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ண சொன்னேன், மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பயங்கரமா குளிருது, சொல்ல முடியாத அளவுக்கு குளிருது. ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணாமா? அவன சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. இங்க வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கல்ப்சர் ஈகிளா. ஐஸ் ஏஜ்ல வரும்ல, இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பான். அப்படியா? ஆமா, போய் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவான், அது இங்க எடுக்க போவான், கிராக் விழுகும். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ஆக்சுவலா இந்த இடத்த பார்க்கும்போது ஐஸ் ரெஸ்டாரண்ட் ஞாபகம் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து காஃபி வச்சிருந்தாங்களா, ஞாபகம் இருக்கா? காஃபி டீ வச்சிருந்தாங்க, தண்ணி ஏதோ வச்சிருந்தாங்க, காஃபி டீ வச்சிருந்தாங்க. பின்லாண்ட்ல நாங்க ஐஸ் ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆக்சுவலா சாப்பிட்டோம். அதோட லிங்க் வந்து நான் மேல கொடுக்குறேன், அண்ட் ஆல்சோ எண்ட் ஆஃப் தி வீடியோலயும் வரும், நீங்க போய் பாருங்க. பின்லாண்ட் சீரீஸே சூப்பரா இருக்கும். எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுவிட்சர்லாந்து சீரீஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்கன்னா பின்லாந்து சீரீஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதோட எல்லா டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏ கரடி, நீங்க தான் கரடி. ஸோ இதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப்பிங். இந்த இடத்துல கிளைஷியர் பிளாட்யூ. இந்த இடத்துல வந்து சும்மா நம்ம வந்து ஜஸ்ட் வாக் பண்ணலாம், ஸ்னோல ப்ளே பண்ணலாம், அவங்க வாக் பண்ணலாம், பரவாயில்ல வாக் பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு ஸ்னோல ப்ளே பண்ணலாம். அப்புறம் அதோட முடிஞ்சது. இன்னும் எங்களுக்கு 40 மினிட்ஸ்க்கு மேல டைம் இருக்கு. ஸோ 10 மினிட்ஸ் டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறோம். ஆக்சுவலி இது கொஞ்சம் டயரிங்கா தான் இருக்கு. ஆக்சிஜன் லெவல் லோவா இருக்கிறனாலயா இல்ல அதிகமா நடக்கிறனாலயா? அதான் காரணம். ஏன்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்கு, பிளஸ் நம்ம நடக்கவே செய்யறோமா, அதனால டக்குன்னு அந்த ப்ரீத்திங் வந்து கம்மியாகுது. நிறைய பேர் சூடம் இருக்குல்ல, சூடத்தை எடுத்து வச்சு கொண்டு வந்து மோந்து பாத்துக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏதாவது அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆமா, பேக் டு பேக் வியூஸ் தான் மக்களே, ஃபுல்லா. ஆக்சுவலா நாங்க சுவிட்சர்லாந்து முந்தின நாள் வந்தோம். மலையில வந்துட்டு ஐஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த யூரோப் டாப்ல எப்படி இருக்கும் இந்த மாதிரி அங்கங்க இருக்கும்னு நினைச்சேன். பட் வந்து இப்படி கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஸ்னோ இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ நின்று இங்கே பார்த்துட்டு இருக்கேன்ல, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட வேலி, அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஆறு தான் ஆக்சுவலாக ஓடி இருக்கணும் சாதாரண மலையாக இருந்தா. ஆனால் இது வந்து ஒரு ஐஸ் மலைனால அது ஃபுல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து கிளேஷியர் ரிவர்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே சைடில் பார்த்தோம்னா நிறைய பார்த்தீங்கன்னா பிட்ஸ் தெரியும் உங்களுக்கு, குட்டி குட்டியாக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் தண்ணி தான் இருக்கும். நடந்தெல்லாம் போக முடியாது, ஏன்னா எங்கே ஓட்டை இருக்குது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. எங்கேயாச்சும் சின்ன கேப் இருந்தாலுமே உள்ளே போனோம்னா அவ்வளோதான், நேராக போய் தண்ணிக்குள்ளே போய் ஃப்ரோஸ் ஆயிடுவோம். ஸோ அடுத்த ஐஸ் கட்டியாக ஃபார்ம் ஆகி யாராச்சும் எவகேட் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஸ்குள்ளே நின்று ஒரு மனுஷமா நிப்பான்ல, ஒரு பழைய ஓல்டு மேன் போட்டோ போடுறேன் அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம். இது முயலாம் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பொம்மை.
நல்லா இருக்கா? கேவலமா இருக்கா? சூப்பரா இருக்கா? வாங்கி கொடுக்குறீங்களா அப்ப? நல்லா இல்ல. நல்லா இல்லையா? ஆமா. ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு 24 francs எனக்கு வேணும். 2500 ரூபாய். ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். ஸோ நம்ம பிளாட்டியூல இருந்து கீழே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து சோனியர் ஷாப் இருக்கு, வாட்ச் கடைலாம் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, அப்புறம் நம்ம டாய்லெட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், தண்ணி பாட்டில் எல்லாருமே ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் 1 லிட்டராவது கொண்டு வந்துருங்க. சுவிட்சர்லாந்து பொறுத்தவரை நிறைய இடத்துல நீங்க ஃபவுண்டைன் பார்த்திருப்பீங்க, எல்லா இடத்துலயுமே ஃப்ரீ வாட்டர் கிடைக்குது. யாரும் தயவு செஞ்சு சுவிட்சர்லாந்துல காசு கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்காதீங்க, மறந்து போயிடாதீங்க, கண்டிப்பா கொண்டு வந்துருங்க. ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஊர் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட். பிரைஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 15ல இருந்து 30 வரை ரேஞ்ச் ஆகுது. ஸோ ஐ திங்க் மெயின் கோர்ஸ்லாம் வந்து 29 francs 40 francsலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகம் தான். நீங்க இங்க வரீங்க அப்படின்னா எங்களை மாதிரியே கோவாப்ல போய் நல்ல பிள்ளையா ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துருங்க. சுவிட்சர்லாந்து குசின் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க இன்டர்லாக்கன்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு வில்லேஜ்லயோ வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு மெயின் அட்ராக்ஷன் பிளேஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. உள்ளே ஒரு லிங்க் சாக்லேட் இருக்கு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா துபாய் ஸ்டைல் சாக்லேட் இருக்குன்னு போட்டிருக்கு. நான் ஆக்சுவலா டயட்ல இருக்கேன், சக்தியும் டயட்ல இருக்காங்க, அதனால சாக்லேட் அதிகமா சாப்பிட முடியாது. நான் ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கலாம்னு இருக்கேன். ஒன்னா எப்படி பலாப்பழம் மாதிரி பெருசா இருக்குமா? ரொம்ப நக்கலாம். இல்ல குட்டியா தான் வாங்கலாம்னு இருக்கேன். குட்டியா ஒன்னே ஒன்று மட்டும். இதான் ஆக்சுவலா நாங்க சொன்ன துபாய் ஸ்டைல் சாக்லேட். அவங்க தான் வந்து பிஸ்தால பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்தாவோட ஃபிளேவர்ல லிண்ட் எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல, துபாய் ஸ்டைல்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இது வந்து 9.99 francs. இது ஒரு சாக்லேட் தான், பட் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம சின்னதா ஒன்று பார்க்கலாம். ஸோ நான் கண்டுபிடிச்ச மக்களே, இதான் எனக்கு பிடிச்ச சாக்லேட். லின் சாக்லேட் ஃபேக்டரி லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அந்த வீடியோவுமே நான் எண்ட்ல கொடுக்குறேன், போய் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு இந்த மாதிரி வால்நட் போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வால்நட் வித் எந்த சாக்லேட்னாலும். ஒரே சாக்லேட் உங்களுக்கு வேணுமா? இதே எடுத்துருவா, வேற எடுக்கவா? ஸோ இது நல்லா இருக்கும் ரொம்ப. வேஃபர் ஒன்று எடுக்கவா? வேஃபர். சரி. இது வந்துட்டு வேஃபர். ஆக்சுவலா ஜோக்ஸ் சொல்லுவோம் தெரியுமா, முன்னாடி ஜோக்ஸ் வரும் தெரியுமா வேஃபர்ல, அதே மாதிரி இவங்க மில்க் சாக்லேட்ல வேஃபர் வச்சிருக்காங்க. மில்க் டார்க் மில்க் அண்ட் ஹேசல்நட். இதுவும் மில்க் அண்ட் ஹேசல்நட் வாங்கிடுவா? எதனா சொல்லுவாங்க. ஒண்ணு போதுமா இது? சப்போஸ் நீங்க ஊருக்குலாம் சாக்லேட் வாங்கி போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 kg பாக்கெட் வாங்கிட்டு போங்க. அப்புறம் வந்து சில செலக்டட் சாக்லேட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வாங்கியாச்சு. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, எக்ஸ்ட்ரா 2 சாக்லேட் கொடுத்தாரு. நம்ம டயட்ல இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல. கர்ம ஊராடாது. சோ இங்க வந்து இட்டாலியன், இந்தியன், அப்புறம் அந்த டோனல் டைப்லாம் இருக்கு. நம்ம இங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டு அங்க வந்து கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு, அங்க வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க நாங்க எதுவுமே சாப்பிட போறது இல்ல, ஏன்னா நாங்க ஆல்ரெடி சாண்ட்விச் சாப்பிட்டோமே. ரைஸ் பவுல் பாருங்க, 24 CHF கூட தான். எல்லாமே மினிமம் 20க்கு மேல தான் இருக்கு. 25, 30. அந்த ரெஸ்டாரண்ட்ல 40 euro 40 francs எல்லாம் போட்டுருந்துச்சு. நம்ம நான் நேற்று சாப்பிட்டோமே ஒரு சீஸ், அதோடயா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆக்சுவலா நேற்று நாங்க அஸ்வத் மாரிமுத்து டைரக்டர் இருக்கார்ல, டிராகன் மூவி டைரக்டர், அவர் வந்துட்டு இந்த ஃபாண்டு சீஸ் பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதை நாங்க நேற்று ட்ரை பண்ணலாம்னு போய் ட்ரை பண்ணோம். 36 francs போட்டுருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம், ஒரு புது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 36 francs வந்து ஒரு ஆளுக்குன்னு. சோ மொத்தம் 72 francs நாங்க கட்டணும். போன எபிசோட்ல நீங்க பாத்திருப்பீங்க, பாக்கலன்னா அதுவும் என் ஸ்கிரீன்ல வரும். எத்தனை தான் என் ஸ்கிரீன்ல போடான்னு தெரியல. எத்தனை தடவைடா? இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம மேல பார்த்தது வந்து மிக்ஸ்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தானே. இது வந்துட்டு பாலிவுட்னே பேர் வச்சிருக்காங்க, இந்தியன் புஃபே. ஸோ யோகட், டொமேட்டோ, அந்த சாலட்லாம் வச்சிருக்காங்க. பராத்தா, எல்லோ தால், சென்னா மசாலா, வெஜிடபிள் கறி, சிக்கன் கறி, பாஸ்மதி ரைஸ். ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் அப்படியே என்ன ஸ்விஸ் டிஷ்ஷஸும் இருக்கு. அடல்ட்டுக்கு 32 franc, சில்ட்ரனுக்கு 19 franc. ஓகே தான், பட் இங்க டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி கைடட் டூரோட வந்தீங்கன்னா இங்க சாப்பிட்ற அளவுக்குலாம் டைம் இருக்காது. நீங்க குயிக்கா அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கணும். வாங்க மக்களே, நம்ம மெயின் ஸ்டேஷன் போலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இதான் ஆக்சுவல் மேப். ஒரு குயிக்கா நான் சொல்லிடுறேன், நீங்க ஓனா வரீங்க அப்படின்னா. ஸோ இதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம அந்த டனல் வழியே நடந்து வருவோம். ஸோ இங்கதான் அந்த 360 டிகிரி சினிமா இருக்கும். இது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொன்னாரு, ஏன்னா இதெல்லாம் பாக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும்ன்றனால. ஸோ அப்படி நேரம் வந்தீங்கன்னா இந்த லிஃப்ட் மேல வந்து இந்த ஸ்பீனிக்ஸ் டெரஸ் போனோம் தெரியுமா. ஸோ அதுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு பெரிய கியூ நிற்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யுனெஸ்கோன்னு போட்டிருக்கு தெரியுமா, இந்த ஃபன் பார்க், இந்த இடத்துல போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து ஸ்பீனிக்ஸ் டெரஸ் போயிட்டு கீழே வந்துக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து இந்த
அல்பைன் சென்சேஷன். இங்கே தான் வந்துட்டு நம்ம அவங்க அங்கே எப்படி கட்டினாங்க அதை மாதிரி சில ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பொம்மை நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் இங்கே அப்படியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஐஸ் பேலஸ் ஃபுல்லாகவே ஐஸ் ஸ்கல்ப்சர் ஐஸ் கேவ் மாதிரி இருந்ததுல அது முடிச்சுட்டு மேலே போனீங்கன்னா இந்த கிளேஷியர் பிளாட்டியூ. ஸோ அங்கே போனீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் கூட அந்த ஃபிளாகை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ரெஸ்டாரண்ட். சப்போஸ் நீங்கள் இங்கே சாப்பிட்ற பிளான் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு சாப்பிடுங்க. பட் நீங்கள் ஓனா வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லாஸ்ட் ட்ரெயின் எப்போ வந்து இங்கிருந்து கிளம்புதுன்னு மட்டும் கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம வந்து 37 மினிட்ஸ் கீழே போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சீனிக் ட்ரெயின் வந்து ஆரம்பிக்க போகுது. A few moments later. இன்னும் 10 மினிட்ஸ் நெக்ஸ்ட் ட்ரெயின் போகிறோம். அதான் லாட்டரி ட்ரெயின். ஸோ அங்கேருந்து இன்டர்லாக்கனுக்கு பஸ்ஸில் கூட்டு போவாங்க. இல்லைன்னா நம்மளே வந்து ஓனா ட்ரெயினில் வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாட்டரி ட்ரெயின் நல்லா இருந்ததுன்னா நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகலான்ற பிளான் இருக்கும். லேட்டர் ப்ரூனன்ல இருந்து ஒரு கேபிள் கார்ல மேல வந்தோம்ல, அது வந்துட்டு குரூட் ஷால்ப் அப்படின்ற ஒரு ஸ்டாப். இப்ப குரூட் ஷால்ப்ல இருந்து ஒரு ட்ரெயின்ல மியூரன் போறோம். வியூ பாருங்களேன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா தள்ளு, சீக்கிரம் தள்ளு. ஆனா ஏன் வந்து சுவிட்சர்லாந்து மவுண்டைன் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. அதனாலதான் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? அப்ப ஹைட்டான எல்லாமே அழகா இருக்குமோ? லைக் ஹியூஜா இருந்தா அழகா இருக்கும்ல எப்பயுமே. ஹியூஜா இருந்தா அழகா இருக்கும்னு சொல்றேன். அடுத்து ரொம்ப சிறுசா இருந்தா அழகா இருக்கும்னு சொல்றேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஆமா, அது குட்டி குட்டியா இருந்தா அழகா இருக்கும், பெருசா இருந்தா அழகா. நார்மல் சைஸ்ல இருக்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. நார்மல் சைஸ் நம்ம நார்மலா இருக்குல்ல, அதனால நார்மலா யாரும் மதிக்க மாட்டாங்க. இது அழகா இருக்கு பாருங்களேன். ஸோ மியூரன் வந்துட்டோம். செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் மலை, அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன் உடன் ஹவுசஸ். சுவிட்சர்லாந்துக்குமே ஒரு ஐகானிக்கான ஒரு பிளேஸ் அப்படின்னா வந்து இந்த மாதிரி உடன் ஹவுசஸ் தான். அடிச்சவே முடியாது. ஒன்னு ஒரு மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு உடன் ஹவுஸ்ல தான் தங்கி இருந்தோம். அதோட ஹோம் டூர் பண்ணிருந்தோம். நீங்க வந்து அந்த வீடியோ பாக்கணும்னா மேல ஐ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோட எண்ணில் நான் போடுறேன். உள்ள வந்து நார்மலான வீடு மாதிரி தான் இருக்கும். பட் பாருங்க, இங்க மான்கொம்பு ரொம்ப ஃபேமஸ் போல. சில வீட்டோட டாப்லயும் வச்சிருக்காங்க. ஸோ மியூரன் வந்துட்டு செம்ம காமிங்கா சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம மியூரன்ல இருந்து கிம்மல் வால்டு போறோம். ஸோ கிம்மல் வால்டு போறதுக்கு ஷில்டான் பான் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் போறோம். அங்க இருந்து கேபிள் கார்ல கிம்மல் வால்டுக்கு மேல போறோம். ஸோ கிம்மல் வால்டு வேற, கிரிண்டல் வால்டு வேற. லைக் நம்ம போன எபிசோட்ல பார்த்தது வந்துட்டு கிரிண்டல் வால்டு டெர்மினல்ல இருந்து மேல. அதான் நீ காலையில அங்க வந்து ஜிம்ஃப்ரா போறதுக்கு வந்து ஏர்ன ஸ்டேஷன் அந்த டெர்மினல் அங்கதான் இருக்கு. இப்போ போக போறது வந்து கிம்பல் வால்ட். ஸோ மியூரனே வந்துட்டு கார் இல்லாத ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த ஊருக்கு கண்டிப்பா கார் இருக்க டவுட் தான். ஏன்னா இங்க வந்து ஒரு சத்தமும் இல்லை, அவ்வளோ நிசப்தமா இருக்கு. ஒரு 2 இந்த குருவி வந்து கட்டிட்டு இருக்கு. அது நாங்க கிடையாது, நிஜ குருவி. சில நேரம் நமக்கு டக்குன்னு எதுவுமே கேட்காம இருந்தா காது ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா, சத்தமா அமைதியா இருந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிசப்தம் வந்து இங்க இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. டெய்லி ஆபீஸ் முடிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஆபீஸ் போக முடியுமா இங்க இருந்து? எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஆபீஸ் போக முடியாது. இங்க ஏதாவது என்ன வேலை கிடைக்குதோ செஞ்சுட்டு அப்படியே இருக்கலாம்ல. இங்க பாருங்களேன், நம்ம ஊர்ல எல்லாம் இவ்வளவு பக்கத்துல உட்காந்துருந்தா குருவி ஓடிடும்ல. இங்க அழகா இருக்கு. கூப்பிடு வருதான் பார்ப்போம். ஓய் டைம் இல்ல. குருவி 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 அடிச்சா அப்படி மடவா ஓடிட்டு. Free books to read. திறக்க மாதிரி இருக்கானே பாரு. படிங்கடான்னு சொல்றாங்க. ஒழுங்கா படிடா. ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் சைடில் பார்க்கும்போதுலாம் பெருசாக பார்த்த மாதிரி இல்லை. நடந்து பார்த்தா தான் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு. ஷில்த்ரோன் பன், அதுவும் கரெக்டாக தெரியல ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த சைட்லலாம் வந்துட்டு ஸ்விஸ் அண்ட் ஜெர்மன் ரெண்டுமே சேர்ந்து பேசுவாங்களாம், கலந்து பேசுவாங்களாம். அதனால தான் வந்துட்டு யுங்ஃப்ரா அப்படி சொன்னாங்க. ஏதோ என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு. நாங்க ஹாவ் கிடையாது, ஹாவ் அப்படி சொன்னாங்க. ஏதோ ஒன்று வரும் அப்படி, ஜெர்மன் ஆக்சென்ட். அது என்ன ஆக்சென்ட்டோ அது மாதிரி வரும்.
கிம்மல் வால்டு போட்டிருக்கு பாருங்க. எங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஏன்னா கிம்மல் வால்டு சைன்ல இல்ல, எல்லாம் க்ளோஸ்ட்னு போட்டிருக்கே. இதுவும் க்ளோஸ் இருக்கு. ஓ, கிம்மல் வால்டுக்கே இல்லையா எதுவும்? A few moments later. ஆக்சுவலா வந்து ½ an hour வெயிட் பண்ணி இப்ப கிம்மல் வேர்ல்டுக்கு ஒரு கேபிள் கார்ல ஏறிட்டோம். 5 minutes தான். ஸோ அடுத்து கிம்மல் வேர்ல்டு போய் சுத்தி பார்க்கலாம். மியூரன் தான் மேல இருக்கு. கிம்மல் வேர்ல்டுக்கு இப்ப கீழே தான் இறங்கி வந்திருக்கோம். அடுத்த ஸ்டாப் வந்துட்டு இந்த ஸ்டெச்செல்பர்க். ஓகேவா, இப்ப இங்க இறங்கிட்டு தான் திரும்ப லாட்டர்ப்ரூனனுக்கு கீழே இறங்கணும். ஸோ இது வந்து இன்னும் நமக்கு 28 minutesல வரப்போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போய் கிம்மல் வேர்ல்டை சுத்தி பார்க்கலாம். கிம்மல் வேர்ல்ட்ல இந்த மாதிரி பாலம்லாம் இருக்கு போல. இதெல்லாம் நம்மளால போக முடியுமான்னு தெரியல. ஆனா ஏன்னா ஹார்னஸ்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியல, இதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு. பிளேசஸ் டூ, இது வேற ஊடு மாதிரி இருக்கே. ஓ, அது பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர் வேற லாங்குவேஜ், அவங்க லாங்குவேஜ்ல இருக்கு. எண்ட் ஆஃப் த வேலி வித் வாட்டர்ஃபால்ஸ். இது போமா எண்ட் ஆஃப் த வேலி வித் வாட்டர்ஃபால்ஸ், பார்பிக்யூ ஏரியா, மவுண்டன் ஸ்ட்ரீம், மவுண்டன் பீக் வியூ. சரி, இது பேர் வந்துட்டு சில்ச் பாம். ஓகேவா, வாங்க சில்ச் பாம்க்கு போலாம். ஆக்சுவலா இந்த சில் பாம் சொன்னீங்கல்ல, அது வந்து மேல இருக்கு. நம்ம இங்க இருக்கோம், இவ்வளவு தூரம் மேல போனோம். எல்லாமே தூரமா இருக்கு. எங்க போய் இப்ப 6ஆம் நம்பர் பாப்போமா? அதான் பக்கத்துல இருக்கு. அதுவா, இங்க வா, இங்க இருக்கு காமிக்கிறேன். இந்த போர்டு இருக்குல்ல, போர்டுக்கு என்ன இருக்கு? இதான் அந்த 6ஆம் நம்பர் சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட். இதான் 6ஆம் நம்பர். ஐயோ, ஹவுரா பிரிட்ஜ் மேல நின்னுக்கிட்டு ஹவுரா பிரிட்ஜ் எங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்னங்கிறது? அப்ப 9ஆவது நம்பர் போலாமா? அதான் இந்த பாலம் நினைக்கிறேன். இங்க தானே இருக்கும். அந்த பாலத்துக்கு வேணா போலாமா? சரி போலாம். பேரை பாரு. ஐயோ, நேபாள். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அங்க மேல சைடுல பாரு, 9ஆம் நம்பர் இந்த போட்டிருக்குல, இத பாரு. இதுவா? கிளட்டர் ஸ்டேக். இங்க நிறைய சீஸ் பண்றாங்க, பால் வியாபாரம், நிறைய கேட்டில் தான் நடக்குது. இங்க வந்து செம்ம குவைட்டா இருக்கு. ஆக்சுவலா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தோம்ல, எல்லாமே தூரமா இருக்கு. நமக்கு இருக்கிறதே ஒரு 28 minutes தான். அதுல 8 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் அந்த மேப்ல பார்த்தப்பயே. ஸோ 10 minutes இங்கே, 10 minutes அங்க, அவ்வளவுதான். ஸோ சுவிஸ் கிராமம் வந்து இந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கு. எல்லாம் பழைய பில்டிங்ஸ். அதுவும் இல்லாம இப்ப நாங்க ஈவினிங் வந்தனால ஒரு அட்வான்டேஜ், யாருமே இல்லை இங்க. இந்த வீடு பாருங்களேன், ஃபுல்லா மணியா கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் மாட்டு கழுத்துல கட்டுற மணி கூட இல்ல, அதோட பெருசா இருக்கு. நம்ம ஊர் இந்த கோயில் மணி மாதிரி இருக்குன்னு கீழ ஃபுல்லா அந்த பால் டேங்க் வச்சிருக்காங்க. அத டெக்கரேட் பண்ணிருக்காங்க வீட்டை. சுவிட்சர்லாந்து வில்லேஜ் மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் போனா கண்டிப்பா இதை பார்க்கலாம். ஃப்ரீயா தண்ணி குடிச்சுக்கலாம். இங்க ஹோட்டல் சாப்பிட போயிருக்கேன், போன இடத்துல சாப்பிட முடியல. அத பார்சல் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு ஏதோ இவன் பாரி வள்ளல் மாதிரியும் செக்யூரிட்டி மேல ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரியும் அப்படி காட்டுறேன். நம்ம கிம்மல் வால்ட்ல இருந்தோமா? சோ கிம்மல் வால்ட்ல இருந்து ஸ்டெச்செல்பர்க்கு வந்துட்டோம். சோ கேபிள் கார்ல இறங்கணுமா? ஸ்டெச்செல்பர்க்ல இருந்து இப்போ வந்துட்டு நம்ம லாட்டர்ப்ரூனன் தான் போகணும். சோ இங்க போறதுக்கு நமக்கு கேபிள் கார்லாம் கிடையாது, ஒன்லி பஸ் தான். சோ பஸ் ரூட் வந்துட்டு இங்க போட்டுருக்கு. சோ இது ஆக்சுவலா சுவிஸ்ல தான் இருக்கு. நாங்க ஓரளவுக்கு குத்துமதிப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சோ இது மான்டாக் ஃப்ரைடாக் இருக்கா? சோ மண்டே டு ஃப்ரைடே, இது சாட்டர்டே, அப்ப இது சண்டே. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? லாட்டர்ப்ரூனன் நமக்கு போகணும். நம்ம ஸ்டெச்செல்பர்க்ல இருக்கோமா? சோ இந்த ரூட்ல போகுது. லாட்டர்ப்ரூனன் ஈவைக்கு போகணுமா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7:10 பஸ் போயிருச்சு. நமக்கு இப்போ ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு. சோ நமக்கு 8:10 பஸ் இருக்கு. சோ 8:10 பஸ்க்கு நம்ம இங்க வெயிட் பண்ண போறோம். அதுவும் இந்த அழகான வியூவோட. இங்க ஒரு பார்பிக்யூ ஏரியா இருக்கு, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க விழுறது இங்க சாரல் அடிக்குது. நமக்கு அருவி பார்க்கவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். என்ன வேற Dress வேற லொகேஷன் பாக்குறீங்களா? ஏன்னா வந்துட்டு நேத்து நைட்டு நாங்க உங்ககிட்ட சொல்லிருப்போம் 8:10 பஸ்க்கு நம்ம இங்க வெயிட் பண்ண போறோம். அதுவும் இந்த அழகான வியூவோட. அதான் பண்ணோம். 8:10 கரெக்டா பஸ் வந்துச்சு. பட் எங்க கிட்ட சார்ஜ் இல்ல. என் மொபைல் ஏற்கனவே ஆஃப், இவங்க மொபைல்ல கொஞ்சம் தான் இருந்தது. அதுவும் இல்லாம ஸ்விஸ் டிராவல் பாஸ் நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ரூம்ல வச்சுட்டோம். சாஃப்ட் காப்பி மட்டும் தான் இருக்கு. ட்ரெயின்ல நாங்க டிக்கெட் வேணும் அப்படின்னா நாங்க அதை காமிச்சுதான் அடுத்தடுத்த ஊருக்கு நாங்க போக முடியும். சோ வீடியோ எடுக்கிறதா இல்லனா வந்துட்டு இதை காமிக்கிறதான்னு பார்த்தா எங்களுக்கு டிக்கெட் காமிக்கிறதா ஒரு priority. ஏன்னா எப்பனா செக் பண்ணுவாங்க. அதனால நாங்க வந்து சேருவோம் அந்த ஒரு நம்பிக்கைக்காக தான் நாங்க வந்து கிளம்பி இப்படி வந்துட்டோம் நாங்க. ஆமா. சோ நம்ம லாட்டர்ப்ரூனன்ல இப்போ வந்து ட்ரெயின்ல இறங்கிட்டோம். அப்படியே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியலையே. தெரியுதா ஃபால்ஸ்? இப்போ அங்கதான் போறோம். நாங்க வேற எங்கேயுமே இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்படியே வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து இப்படி பார்த்தாலே பாருங்க வியூ எப்படி இருக்கு. இந்த ஊரு ரொம்ப சின்ன ஊரா தான் இருக்கும் போல, ஆனா அவ்வளவு பார்க்கவே அந்த சீனிக் அந்த போஸ்டர் கார்டுன்னு சொல்லுவோம்ல, எங்க திரும்பினா அப்படிதான் இருக்கு இந்த ஊரு.
ஆக்சுவலா இதுவுமே அந்த கிளேஷியர் ஃபால்ஸ் தான் நினைக்கிறேன். கிளேஷியர் ஃபால்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூஸ்வலா மலையில இருந்து அருவி வரும்ல, அது வந்துட்டு நீர் ஊத்து மூலியமா வரும். இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஃபால்ஸ் எல்லாமே கிளேஷியர் இருக்குல்ல, மலையில இருக்கிற பனி அதெல்லாம் உருக்கிதான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபால்ஸா வடியுது. சோ அதுதான் வந்துட்டு இங்க ரொம்பவே ஹைலைட். நாங்கள் நேற்று 2-3 இடத்துல இங்கே மான் கொம்பு ரொம்ப ஃபேமஸ் போல, சில வீட்டோட டாப்லேயும் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது மான் கொம்பு கிடையாதான், ஒயில்டு கோட்டா. இங்கே பாருங்க, ஒயில்டு கோட்டோட கொம்பு எந்த மாதிரி இருக்குன்னு போட்டோ காமிக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு, ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு. அதுதான் வச்சிருந்திருக்காங்க வீடு ஃபுல்லா. நாங்க அதை வந்து மான் கொம்பு நாங்களே அசீவ் பண்ணிட்டோம். இங்கே மான் இருக்கும் போல, ஆனால் அது கொஞ்சம் வேறமா இருக்கும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணக்கப்புறம் தெரிஞ்சு எப்படி இருக்கும்னு. இந்த ஊர்லயே எங்க பார்த்தாலும் டேப்ல இருந்து தண்ணி ஒழுகுற மாதிரி நிறைய ஃபால்ஸா தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஃபாண்டு சீஸ் கிடைக்குது. நீங்க ஃபாண்டு சீஸ் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்க, எங்களை மாதிரி பண்ணாதீங்க. ஆனா கண்டிப்பா அங்க 72 franc கட்டினதை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு அடிடா அது. நல்லா இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு. அதை ஒண்ணு நினைச்சு மனசு தேட்டிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். சரி, ஓகே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? பர ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. இங்க பார்க்கிங் இருக்கு, ஏன்னா நீங்க இங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே போலாம். எங்களை மாதிரி பாஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே சைட்லேருந்து பார்க்கவே அந்த மலையை பார்க்க ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம வந்து அது கிட்ட வரைக்கும் போய் பார்க்கலாம், அடிவாரத்தை பார்க்கணும்னா மேலே ஏறி பார்க்கலாம். ஆனால் வந்து இப்போ நாங்கள் அங்கே போய் பார்க்க போக கிடையாது, ஏன்னா டைம் கம்மியாக இருக்கு. இன்னும் நாங்கள் ஒரு 2-3 வில்லேஜ் கவர் பண்ண போகிறோம், அதனால இப்போ கிளம்பலாம்னு இருக்கோம். எனக்கு எந்த கிளம்ப மனசே இல்லை, ஆனால் நம்ம இன்னும் அடுத்து இதோட அழகான வில்லேஜஸ் எல்லாம் பார்க்க போறோம். அதனால கிளம்பிதான் ஆகணும். போலாமா? A few moments later. மக்களே, இப்போ ஏன் இந்த இடத்துல வச்சு இப்படி பேக்கை திறந்துருக்காங்க தெரியுமா? ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே வச்சு போட்டோ எடுத்து சரி ஓகே ட்ரெயின் பிடிப்போம்னு சொல்லி ராமா போனோம், 1/2 hour ஒன்ஸ்னு. ஆனால் மேடம் பாதி வழிக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கு அவங்க பேக்கை எடுத்துட்டே வரலன்னு. போய் நடந்து பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு நினைச்சு பார்த்தா பேக்கை காணும். சரி, ஏதோ ஒன்று பேக் இருந்துச்சு. அப்பெல்லாம் இங்கே டூரிஸ்ட் தான், இந்த ஊர்ல செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவாங்க, அதனால எதுவும் இல்லை, காட்ஸ் கிரேஸ். இப்போ நம்ம இன்டர்னல் காஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னா பிரியன்ஸ், அங்கதான் போறோம். நம்ம ஏற்கனவே இது வந்து நம்ம ஸ்பீட் போட் போடும் போதுல ஒரு லேக்ல போனோம் பாத்தீங்களா, அந்த லேக் பேரும் பிரியன்ஸ் தான். இப்போ நான் அந்த ஊருக்கே போறேன். இப்ப வாங்க. சுவிட்சர்லாந்துல இந்த மாதிரி சீனிக்கான வியூஸ் இருக்கிற ட்ரெயின் எது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா பர்னியா எக்ஸ்பிரஸ், கிளைஷியர் எக்ஸ்பிரஸ்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஸ்விஸ் டிராவல் பாஸ் இருந்தால் ஃப்ரீ தான். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு சீட் ரிசர்வேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் வந்துட்டு நல்ல வியூஸ் கிடைக்கும். பட் அதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ரேட்டட்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்துட்டு ஒரு நார்மல் பனோரமிக் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் இன்டர்லாக்கன் டு லூசன். ஸோ நீங்க வந்து இன்டர்லாக்கனுக்கும் ஜூரிக்கும் நடுவில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே கவர் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் ட்ரெயின் எடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க பார்த்த வியூஸ் நிறைய இது வந்துட்டு செம்மையா இருந்தது. இன்னும் நாங்கள் போக போக நிறைய வியூஸ் வந்துட்டு தான் இருக்கும் வழியில. ஸோ இந்த ட்ரெயினில் தான் வந்து இறங்கணும் பிரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு. சீதிஸ் மக்களே, நம்ம ஸ்பீட் போட் வந்தோம்ல அதே லேக் தான். ஸோ அதே கலரு, அதே தண்ணி, அழகா இருக்கு. ஸோ ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, ஏன் இந்த தடவை நாங்கள் நிறைய வில்லேஜஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நாங்கள் வந்த ட்ரிப் வந்துட்டு எங்கல்பர்க், மவுண்ட் டிட்லிஸ், இன்டர்லாக்கன் கூட ஒன் டே வந்தோம். ஸோ சேம் ட்ரெயின்ல தான் வந்து நாங்கள் லூசான்ல இருந்து இன்டர்லாக்கன் வந்தோம். வர டைம்ல எனக்கு ஒரு ஸ்டாப்ல நிற்கும் போதெல்லாம் அப்படி வெளியே பார்த்தா இப்படி இருக்கு. ஐயோ, எனக்கு இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இறங்கணும் தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா எங்களுக்கு ஃபிளைட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே அடுத்த டைம் பண்ணலாம், அடுத்த டைம் பண்ணலாம்னு
சொல்லிட்டு நாங்க இப்போ வந்து சேர்த்து வச்ச இடத்த தான் இந்த தடவை ஒன்னொன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது செம்மையா இருக்கு. ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி க்ரூஸ் எடுக்கலாம். நாங்க போன ஸ்பீட் போட் ரைடு வந்துட்டு சின்ன குழந்தைங்கலாம் அலௌட் கிடையாது. பெரிய ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கு. ஸோ அது என்னன்னு மென்ஷன் பண்றேன். ஸோ அதுக்கு மேல இருந்தா தான் உங்களால ஸ்பீட் போட் வந்துட்டு நீங்க எடுக்க முடியும். மேபி ஒரு ஹைட்டோ இல்லைன்னா அந்த ஏஜோ எது வந்து மேக்ஸிமமா இருக்கோ அந்த மாதிரி வந்து கிட்ஸ் தான் வந்து அலௌடு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்துட்டு க்ரூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். நம்ம இப்போ பிரெயின்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு கோஆப்ல ஏதாவது சாப்பிட வாங்க போறோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. வாங்கிட்டு நேரா இங்க ஒரு வைல்ட் பார்க் இருக்கு. ஸோ அங்க நாங்க சொன்னோம்ல ஒரு கோட்டு, ஸோ அது இங்க இருக்கு. அதை வந்து நம்ம போய் பார்க்க போறோம். இப்போ நாங்க சொன்னோம்ல அந்த வைல்ட் கோட்டு பின்னாடி பாருங்க கோஆப் இருக்கு. ஸோ நம்ம போயிட்டு நம்மளோட லஞ்ச் வாங்கிட்டு கிளம்பலாம். அதுவும் இல்லாம எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. லைக் 50 மினிட்ஸ் தான் இருக்கு. அந்த வைல்ட் பார்க்குக்கு நம்ம நடந்து போறதுக்கே 20 மினிட்ஸ் ஆகும். அங்க பாருங்க மேல சூப்பரா இருக்குல்ல. சுவிட்சர்லாந்து மலைப்பாதையில் ஒரு இளங்குமரி. அந்த இளங்குமரி யாரு? வேற யாரு? நான் தான். நீ இல்ல. நான் இல்லையா? யாரோ. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இது லாவெண்டர் தானே? இல்ல இந்த கலரை பார்த்தா லாவெண்டர்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இவ்வளவு ஏத்தமா போகுது? இப்ப இறங்கி வரும்போது ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டான பாதானா? கூகுள் மேப் போய் சொல்லாதடா. எவ்வளோ சொல்லுது? 10 நிமிஷமா? 4 மணி நேரமா? செம வெக்கையா இருக்கு. மேல ஏறுது ரொம்ப. 650 மீட்டர் எலிவேஷன். 1 மணி நேரம் ஸ்டாப்பிங்க்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்படணுமா? அங்க அந்த அனிமல்ஸ் இருந்தா ஒர்த்ல. இல்லனா இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இல்லனா ஒரு வாக்கிங். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார. இதுக்கு பேசாம லேக்க பாட்டு பொறுமையா சாண்ட்விச் சாப்பிட்டுக்கலாமே. இல்ல நம்மளால முடியும். வாங்க. இப்படியே மண்டைய கழுவி கூட்டு போ. கரெக்டா கட்டுவிட்டா. சுவிட்சர்லாந்தின் கிராமத்து வீடுகள் உங்களுக்காகவே. எனக்கு இப்ப மண்ணையில என்ன தெரியுமா ஓடுது? இறங்கும் போது ஈஸியா இருக்கும்ல. ஆமா, டக்குன்னு வந்துடலாம் ஜாலியா. சொல்ற பாப்போம். கொடியை வச்சு ப்ரூஃப் பண்றாங்களோ? இந்த பிளாக் மட்டும் தானே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். ஆமா, எல்லார் வீட்லயும் போட்டு மரக்கட்டை மாடு அப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க போல. எல்லாம் தேவை. இதுக்கு மேல என்ன வேணுங்க எங்களுக்கு? காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? ஆரோக்கியம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாருமே என் இனிய தனிமை ஏன்னு தான் இருப்பாங்க போலயே. ஆமா, தனியா ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அங்க அனிமல்ஸ் தெரியுது. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. ஆடு ஐ திங்க் ஃபார்மிங் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வீடு வச்சிருக்காங்க. ஃபார்மிங் தான் பண்றாங்க. பட் நம்மளோட ஆடு இங்க இருக்கு. நம்ம ஆடா நம்ம அடிக்க போறோம். நம்மடா யாருடா ஓனரு? டக்ளஸ் அண்ணே, ஏன்டா நீயா ஓனரு? நம்ம பேசிட்டு இருந்தாரு. வைல்ட் கோட். ஹாய் ஹாய். எவ்வளவு முடி சேவ் பண்ணாம இருக்கும். இங்க பாரு எப்படி சொல்லிக்குது பாத்தியா? அது கொம்பு வச்சு. ஆமா, பெரிய கொம்பா இருக்கு. சுகமா இருக்கும். அது கண்ணு மேல போகுது பாருங்களேன். சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? நைஸ். வீட்டு ஒன்று சொல்ல மாட்டாங்களா? யாருக்கு தெரியும். ஆக்சுவலான வைல்ட் லைஃப் இது இங்க இன்னும் இல்ல. இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் நடந்து போனோம். அங்க என்ன இருக்கு? அப்படி தெரியல. நான் கொஞ்சம் இமேஜ் பார்த்தேன். அதுல இந்த ஆடு தான் இருந்துச்சு. இன்னொரு கப்பி பாப்போம். இந்த ஆடே பாத்துட்டு போயிடலாம். இருங்க, இருக்கும். இன்னும் வேற அனிமல்ஸ் இருக்கும். இந்த வைல்ட் பார்க் போட்டுருக்கு பாருங்க. அங்கதான் போகணுமா? என்ட்ரி ஃப்ரீயா காசான்னு தெரியல. ஓ, இல்ல இது வேற இருக்கா? ஆமா, இந்த வைல்ட் பார்க் பக்கத்துலயே அப்படி திரும்பி பார்த்தோம் வச்சுக்கோங்க, முக்காவாசி லேக் தெரியுதுங்க. மேப்ல இதான் லொக்கேஷன், இதுதான் காமிக்குது. ஆனா இங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்க மாதிரி தெரியலையே. இதான் பார்த்து போட்டுருக்காங்க. ஏதோ மிருகம் உள்ள இருக்க மாதிரி தெரியல. ஆனா எதுவுமே வெளியே வரல. எதுவும் கூண்டு விட்டு வெளியே நிக்காதுல. அதான் அடைச்சிருக்காங்களே, வெளியே வந்துடாது. இந்த இருக்கு பாரு, வைல்ட் கோட். குட்டியா இருக்கு. சொல்ல குட்டி கொஞ்சிக்கிட்டு உன்னை ஒண்ணு செய்ய மாட்டோம், அமைதியா இருக்கணும், சரியா? இது ஆனா வேற மாதிரி கொம்பு. என்ன குட்டி கொம்பா இருக்கு. கொம்பா இருக்கு. என்னன்னு தெரியல. அதவும் தனியா விட்டுருக்காங்க. சண்டை போடுமா என்னன்னு தெரியல. ரெண்டுகளையும் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதச்சிரும். பரவாயில்லையா? உங்களை பார்க்க யூடியூபர் ஐஸ்வர்யா வந்திருக்காக. ஜம்ப் அடிச்சு வெளியே வரீங்களா? என்னன்னு தெரியல. நம்ம எங்க போனோம் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. மிஸ் பண்ணுதோ? ஆமா, தனியா வேற இருக்குது. தனிக்கும் இது. நம்ம அங்க இருந்தோம், அங்க ஓடி வந்துச்சு. இப்ப இங்க வந்து இங்க ஓடி வந்துருச்சு. பாய்டா தங்கம், ட்ரெயின் வந்துருச்சு. நாங்க போறோம்னா எது போறியா? ஏப்பா, நீ இருக்கேன்ற தைரியத்துல தான் லாரி கூட வாங்கலாம்னு கமிட் பண்ணிருக்கேன். நீ பாட்டு போற நிக்கிட்டு இருக்க. பை பை. அங்க பாரு ஒண்ணு. ஏன் இது என்னது? அது நான் அசையாம உட்கார்ந்திருக்கேன். அசையுது. இப்ப ரொம்ப பொறுமையா இருக்கான். இவன் பாருங்க, இவனை பாருங்க. இங்க உங்ககிட்ட வந்துட்டான். என்னடா வேணும் உனக்கு? வாங்க அங்கிள், விளையாடலாம். இவங்க அந்த பக்கம் போற மாதிரி தான் பார்க்கலாம். வா, இங்க வா, இங்க வா. நீ செல்லம். இந்த பக்கம் போலாமா? இங்க வா, இங்க வா, இங்க வா, வா வா, இங்க வா.
இவன் பார்க்காம பாரு இப்படி எப்படி இவன் வந்துட்டான். இங்க பாரு இங்க பாரு நோட்டு வந்துட்டான் பாரு. இது எங்க இருந்து வந்துச்சு? உள்ள இருந்து வந்துச்சு. தங்கம் பாய். See you. See you, bye bye. இதுக்கும் பாய் சொல்லு. சுத்தி பாத்துட்டு பாய் பாய் பாய். அது ரெண்டு தான் இருக்கு, வேற எதுவும் இல்லையே. நான் அவுல்லாம் பார்த்தேன் போட்டோஸ்ல. அவுல் தூங்கி இருக்கும். இது பேரு பெர்க்ஸ்டைகர். பெர்க்ஸ்டைகர். இவன் பேரு ஸ்டெயின்போக் பா. ஸ்டெயின்போக். பாய் பாய் பாய். See you ங்களா சொல்லும். பாய். வாங்க சீக்கிரமா போய் ட்ரெயினை பிடிச்சிருவோம். ஆக்சுவலா இந்த ஊர் வந்துட்டு லுங்கான் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து லஞ்சன்னு படிச்சேன், பட் லுங்கான் போல. இதுவும் ரொம்ப அழகான ஊரு. அந்த லேக் வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அந்த லேக்குக்கு போனோம். நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா அந்த இடத்துக்கு போகணும்னா, பட் எங்களுக்கு டைம் இல்லை. அதனால வந்து இந்த ஊர் இந்த தடவை ஸ்கிப் பண்றோம். பட் நெக்ஸ்ட் டைம் வரணும். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு லேக்கு. ஆக்சுவலா இது என்ன ஊர் தெரியுமா? லூசன். இதான் வந்து முக்கியமான ஸ்பாட்டா வச்சிருந்தோம் உங்ககிட்ட காமிக்கணும்னு. இது என்ன அப்படின்னா, நம்ம சிலன்ல ஒரு காதல் மூவில நியூயார்க் நகரம் சாங் இருக்குல்ல, அதுல ஒரு பாலத்துல வந்து சூர்யா நடந்து வர்ற மாதிரி எல்லாம் காமிப்பாங்கல்ல, பாடிட்டு இருப்பான். அது எல்லாமே இங்க எடுத்ததுதான். சுவிட்சர்லாந்து எடுத்தது. இவனால நம்மகிட்ட நியூயார்க் நகரம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. குத்திட்டில இல்ல. அதுல இன்னொரு சாங் இருக்கு ஜெமினி படத்துல, கட்ட 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 சாங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள தான் எடுத்திருப்பாங்க. அதையும் பின்னாடி பஸ் போகும், அத லூசன் எழுதிருக்கும். அதெல்லாமே இங்கதான் எடுத்திருப்பாங்க. இந்த ஊரே நாங்க காமிக்க நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை. எதிர்பார்க்கவே இல்ல. காத்தோடிக்குது. ஆமா, சரியான காத்து, சரியான மழை, இடி இடிக்குது. இப்ப எங்களோட ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஊரை ஸ்கிப் பண்ணிட்டு நேரா வந்துட்டு ஜூரிக் ஏர்போர்ட் போறதுதான். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க சோகமா இருக்கீங்க, விடுங்க அடுத்த டைம் வந்துக்கலாம். நான் அதுக்காக சோகமா இல்ல. இந்த மாதிரி மழை பெஞ்சு காத்தடிச்சா சூடா பஜ்ஜியும் டீ குடிச்சா சூப்பரா இருக்கும். ஆனா இங்க கிடைக்காதுல. பாவி, யாருக்கு என்ன சோகம்னா இவனுக்கு என்ன சோகம் பாருங்களேன். பஜ்ஜி தானே முக்கியம். மழை பெஞ்சா நீங்களே சொல்லுங்க. புது பிராண்டோ? புது பிராண்டா இருக்கும். உன்னைய வச்சு டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவனை டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன். போ போ போ. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நல்லா இருக்குமான்னு தெரியல. நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சு. ஜூரிக்கு அங்கதான் ஏர்போர்ட் இருக்கு. பேக் டு ஹோம். கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு. இப்ப ஜூரிக்ல இருக்கிறோம். ஜூரிக்ல இருந்து ஜூரிக் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ட்ரெயின். ஜூரிக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ரோம் பண்ணலாம் அப்படின்றனாலதான் இங்க வந்திருக்கோம். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்த வில்லேஜஸை விட இது கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு. கரெக்டா? ஏன்னா வந்துட்டு இது ஒரு மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப பியூரான வில்லேஜ். லூசன் மட்டும் தான் மிஸ் ஆச்சு. பட் ஸ்டில் ஓகே. இந்த இடத்துல பாருங்க, மழைக்கான அறிகுறியே இல்ல. லைட்டா மேகம் வந்துட்டு கொஞ்சம் கருப்பா இருக்கு. பட் வந்து மழையே பெய்யல இங்க. நம்ம நிக்கிறது வந்து ட்ராம் ஓடுற ஸ்டேஷன். இது வந்து ட்ராம் மெயினா அது மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. சோ பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்களா, சொன்ன டைமுக்கு வந்துருச்சு. நமக்கு இன்கேஸ் டிக்கெட் எடுக்கணும்னா இங்க பாருங்க, இங்க சூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் எடுக்கலாம். எய்தர் கார்டு ஆர் கேஷ் போட்டு எடுக்கலாம். ஆல்சோ இங்க மண்டேன்றதுனால வந்துட்டு நிறைய பேர் ஆபீஸ் கோயர்ஸ் நினைக்கிறேன். சோ நிறைய பேர் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆல்சோ இங்க வந்து கூகுள் மேப்ஸை நம்பி நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு கூகுள் மேப்ஸ்ல என்ன டைம் போட்டிருக்கோ அதே டைம் தான் வந்துட்டு கரெக்டான பஸ்ஸும் சரி ட்ரெயினும் சரி அதே டைமுக்கு ஷார்ட்டா எடுத்துடுறாங்க. அதே மாதிரி வந்துடவும் செய்யுது. சோ வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லலாம். லைக் அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்ட் மாதிரி அந்த டைம் வந்துட்டு அப்படி கன் மாதிரி வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ இந்தியா மாதிரியே சுவிட்சர்லாந்து வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆவறதுக்கு செக்கிங் கிடையாது. நம்மள மாதிரி நீங்களும் டிவி சாம்பு தான் வச்சிருக்கீங்க. சோ யூகே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும் போதுலயே உங்க டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி செட்டப் வச்சிருப்பாங்க. ஒரு பேரிகேட் மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இங்க சுவிட்சர்லாந்துல எப்படின்னா நம்ம இந்தியா மாதிரியே எந்த என்ட்ரி செக் பாயிண்ட்டும் கிடையாது. நீங்க வாட்டுக்கு போகலாம், ட்ரெயின்ல ஏறிடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டாப்புக்குமே வந்துட்டு டிக்கெட் செக்கர் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நாங்க பிரியன்ஸ்ல இறங்கும் போதெல்லாம் வந்துட்டு ஒருத்தன் கரெக்டா டாய்லெட் குள்ள இருந்து வெளியே வந்தா அந்த டிக்கெட் செக்கர் அம்மா புடிச்சிருச்சு. கேட்டாங்க, அவன் வந்து பழைய டிக்கெட் வச்சிருந்தான். டிக்கெட் எடுக்க வக்கில்ல பிச்சு புரியும் ட்ரெயின் பக்கத்துல பார்த்தனோனே இறங்கல. சோ நீங்க சப்போஸ் வரீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஸ்டாப் தானே சும்மா ஏறுவோம் டக்குன்னு இறங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல யாருமே டிக்கெட் எடுக்காம வராதீங்க. ஈவன் தோ அது காஸ்ட்லியா இருந்தாலும் நீங்க எடுத்துதான் ஆகணும். இங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஃபைன் உண்டா இல்லன்னா டிக்கெட் காஸ்ட் கொடுத்தா போதுமா? அது தெரியல. லைக் டிக்கெட் காஸ்ட் கொடுக்கறதுனாலும் சரி டிக்கெட் ஃபைன் போட்டாலும் சரி ரெண்டுமே நல்லா இருக்காது. சோ கண்டிப்பா வந்து டிக்கெட் எடுத்துட்டே டிராவல் பண்ணுங்க. இது ஒரு சாக்லேட் கடை. இங்க பாருங்க, ஸ்விஸ் சாக்லேட். உள்ள போய் ஒரு சாக்லேட் வாங்குமா? ஒரு சாக்லேட் வாங்க போறீங்க உள்ள? ரெண்டு வாங்குமா? இப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க போலாம். எனக்கு டவுட்டா இருக்கும் நீங்க பார்த்தா. பயங்கரமா விதவிதமா இருக்கு.
என்ன அதிசயமா போயிட்டு இது வாங்காம வந்துட்டேன். அது ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு. காஸ்ட்லியா தான் இருக்கு. ஆமா காஸ்ட்லியா தான் இருக்கு. அதனால வாங்கல. 110 கிராம் ஒரு சாக்லேட் நார்மலா தான் இருந்துச்சு. அதுவே 23 இருந்துச்சு. 23. நல்லா இருக்கிறது வந்து 53 ஃப்ராங்க். எப்பா அது ரொம்ப காஸ்ட்லியான கடையா இருக்கு. அதனால பை பைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஜெல்லி மிட்டாய் எல்லாம் வச்சிருந்தாங்க. 5700 ஃப்ராங்க். 5700 ஃப்ராங்க். இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? மனசாட்சி இல்லாம வச்சிருக்காங்க. அது ஏன் வாட்சே நல்லா இருக்குல்ல. சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. ஆனா இந்தியன் டைம் ஓடுது. நான் மாத்திட்டேன். அப்ப யூகே டைம் ஓடுது. பட் பாருங்களேன், ஆனா எனக்கு ஒரு ஆசை, சுவிட்சர்லாந்து வந்து ஒரு நாள் வாங்கணும். இது வந்து உண்மைக்கே 5730வா இல்ல இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 57.000 53 அப்படின்னு இருக்கு அந்த மாதிரியா? அது 5 லட்சம் தான். உங்களுக்கு நான் 50,000 தள்ளுறானா? இல்ல சுமாரான இருக்கிறது 8000 எல்லாம் போட்டிருக்கேன். சவரிக்கா இதுவும் வாட்சி கடை. காது பாக்குறா வாட்சி கடை. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? என்ன ஐஸ்வர்யா ஜூரிக்கு அழகா ரசிச்சிட்டு இருக்கியா? நானே எனக்கு கிளம்பணுமே மனசு கொஞ்சம் வேதனையில இருக்கேன். சரி ஃபுல்லா ட்ரிப்ல இருக்க முடியுமா? அதுக்குன்னு இருக்கணுமா? ஆமா. டயர்ட் ஆகாது? டயர்டா? எனக்கா? நெவர். டிராவல் பண்ணா டயர்ட் ஆகாது, என்ஜாய் பண்ணி. தெரியுமா? யாரு ஃபன் பண்ணுவா அப்பனா அதுக்கு உன் டிராவல் ஃபுல்லா? ஃபண்டா அது நம்ம தான் பண்ணிக்கணும். டிராவல் பண்ணும்போது சுகமா இருக்குல்ல, அப்ப ஃபண்ட் நம்ம தான் பண்ணணும். இல்ல சும்மா டிராவல் மட்டும் பண்ண முடியாதுல ஃபண்ட் இல்லாம. அதுதான் அப்புறம் மீதி நாள்லாம் உட்காந்து வேலை செய்யறோம்ல கஷ்டப்பட்டு 9 to 5 ஜாப். ஆக்சுவலி இந்த கடையில வந்து சாக்லேட்டோட பிரைஸ் பார்த்தோம், ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருந்தது. சோ இந்த மாதிரி ஒரு ஹேசல் நட், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹேசல் நட், ஹாட் போட்ட ஹேசல் நட். அது ஹேசல் வந்து ஆல்மண்டா? ஹேசல் நட் தான் வாங்கினேன். ஆல்மண்ட் கேட்டிருந்தா? அது நீங்க ஹேசல் நட் வாங்குனீங்கல்ல, எப்படிங்க மாமா? இந்த ரெண்டும் எவ்வளவு தெரியுமா? 360 ஃப்ராங்க். இந்த ரெண்டு மட்டும். சக்திக்கு இந்த ரெண்டு மட்டும் வாங்குறதுக்கு மனசே இல்ல. அவன் வந்து 100 கிராம் வேற ஏதோ போட்டிருந்தான். அது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா 8 9 தான் வந்துச்சு. ஆனா நீ 2 மட்டும் வாங்கிட்டு 100 கிராம் வாங்கி நம்ம டயட்ல இருக்கோம், அந்த மாதிரி சாப்பிட கூடாதுல்ல. சும்மா ட்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமா. ஓவர நடிப்பா இருக்குடா டேய் சாமி. இந்த ஜூரிக்ல வந்துட்டு டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு 1.5 ஃப்ராங்க்ஸ். ஸோ எனக்கு வந்து இவ்வளவு நாள் நாங்க இன்டர்லாக்கன்ல இருந்தது சரி, ஜுங்ஃப்ரால சரி, அந்த ஏரியா எல்லாமே வந்துட்டு டாய்லெட்ஸ் எல்லாமே ஃப்ரீயா இருந்தது, செம கிளீனா இருந்தது. நாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ ஜூரிக், அதுக்கப்புறம் எங்கல்பர்க் இந்த மாதிரி ஏரியால தான் இருந்தோம். ஸோ இந்த பக்கத்துல எல்லாமே வந்துட்டு டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து காசு கட்டி போற மாதிரி இருந்தது. முந்தா நேத்து எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, நான் போன தடவை சுவிட்சர்லாந்து வரணும்னு நிறைய சேஞ்ச் இருக்கணும், டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு வேணுமே யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அகைன் பேக் டு ஜூரிக், இங்க 1.5 ஃப்ராங்க்ஸ் சார்ஜ் பண்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல பே பண்ண வேண்டாம்னு தோணுச்சுன்னா, நீங்க ட்ரெயின் யூஸ் பண்றீங்கன்னா ட்ரெயின்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க. டாய்லெட்ஸ் நல்லா கிளீனா தான் இருக்கு, ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. ஸோ சுவிட்சர்லாந்துல இருந்து பேக் டு லண்டன், பேக் டு ஒர்க், பேக் டு ஹோம், எல்லாமே பேக் டு தான். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. பட் வந்து செம்மையா இருந்துச்சு சுவிட்சர்லாந்து ட்ரிப். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் சீரீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து யாரு கரெக்டா சொல்லிருக்கீங்களோ அவங்க நேம் வந்து கால் அவுட் பண்றேன். ஓகே பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எங்களோட ஹோட்டல் வந்து இங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூம். ஆமா ரூம் ஹோட்டல். ஓகே இதான் சொல்லலாம். சரி இன்னொரு முதல்ல சொல்லுங்க. கீழே பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஐட்டம் இருக்கு. சாரி பேக்கரி கடை ஐட்டம் கிடையாது. ஸோ வந்து செல்ஃப். இன்னொரு ஒரு தடவை சொல்லுங்க, நான் உள்ள வந்துட்டேன். ஸோ எங்களோட ரூம் இந்த புக் என்ன இப்படி திறந்துருக்கு? இங்க இருக்கா? அது வீடா என்னது? வீடா தான் இருக்கும். பாரு மேல பாரு. பில்டிங்லயே எப்படி லைக் இலையா இருக்கு. எங்க ஹாஸ்டல்ல இருக்கலாச்சி, நாங்க ஹோட்டல் தங்கிருந்தோம்ல. ஸோ எங்ககிட்ட 10 யூரோ இருந்தது, அதை வாங்கிட்டு ஆன் பண்ணிட்டியா? அங்க ஆன் பண்ணியா கேட்குறேன். பண்ணிட்டேன். ஓகே ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசு. தெளிவா சொல்லு. ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா பேசலாம். நம்ம நீ காசு போடுறது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா சொல்லு. சரி ஓகே. இங்க இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்குலாம் இங்க காஸ்ட்லியா இருக்கும்ல. இந்த சுருக்கு பை மாதிரி குட்டியா இருக்கும்ல, அது கூட வாங்க முடியாது. ஏதாச்சும் கடையில் இருக்கான்னு பார்ப்போம். சரி இது ஏதாவது வந்து வாங்கிட்டு ஒரு ட்ரிப்ல ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வந்து வாங்கி பேர் போட்டு ஏதாச்சும் வாங்கணும். இன்னும் திறந்து கொடுங்க. நான் வைக்கிறேன், நீங்க திறந்து கொடுங்க. திரும்பமா கேட்குறேன். நீங்க பாக்குறேன். Who is talking again?
பேசவா என்ன பேசணும்னு தெரியல. தனியா வராங்க, நம்ம கூட ஆள் வருவாங்கல்ல. வருவாங்க. இல்ல என்னன்னா நம்ம முதுகுல மாட்டுறதுலயே வந்து சென்சார் இருக்கும், அது நிறைய சொன்னாங்களா. எனக்கு ஒரு பயம், ஒருவேளை நம்ம தனியா தள்ளி விட்டுருவாங்களோ, அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கோ நீங்க போங்க அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்து சரி அப்புறம் அடுத்து எப்படி எதிர்கொள்ளிடுவேன். எதிர்கொள்ளிடலாமா? இது வந்து தனி வீடியோ, ஓகேவா? தனி வீடியோவா? ஆமா. அப்படியே தேவோட போனா இது அடுத்த எபிசோடு. நம்ம எதுவும் சாப்பிட்ருக்கோமா இந்தியன்ல? இது அதுக்கு சொல்லிக்கிறேன். இல்ல அத மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதோட ஓகே, அதோட நிப்பாடிட்டு அப்புறம் அது என்னது கடாய் சிக்கனா நிச்சயமாட்டியது. கொஞ்சம் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு தோணுச்சு. இப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, எப்படின்னா யார் தெரியவா? யாரும் தெரிய மாட்டாங்க. மறுபடியும் பாரு, அந்த பக்கம் தான் போறான். இப்படி வை. உங்க பின்னாடி பாருங்களேன் மலைய, செம்மையா இருக்குல்ல, ஹியூஜா ஜையாண்டிக்கா. மேல பாரு அப்படியே ஐஸ் ஃபிளெக்ஸ் போட்ட மாதிரி இருக்கா, செம்மையா இருக்கு. ஸோ காதுக்கு வந்து 11. காதுவா? சரி நான் எடுத்துட்டு வருவா என்ன எடுத்துட்டு வருவாளே. அடுத்து நான் மட்டுக்கு தூங்கிட்டேன். கேர்ள்ஸ் ரூம்னால இவங்களும் உள்ள வர முடியல. சத்தம் கேட்கும் நீங்க அடிச்சீங்கன்னா, தொட்டிங்கன்னா தான் கேட்கும். நீங்க உங்க இது ஆன் பண்ணவே இல்லையோ? ஏன் இதுல இந்த லேக்ல தான் நாங்க. ஸோ இது பேர் வந்துட்டு லேக் பிரியன்ஸா. இந்த லேக் பேரு அது. இப்போ நான் எங்க உட்கார ட்ரெடிஷனல் எப்படி சாப்பிடணும் அதான் செஞ்சு காமி. ட்ரெடிஷனல் எப்படி சாப்பிடணும்? அந்த ஸ்பூன் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு குட்டி இப்படி திருப்பி எடுத்து சாப்பிடுவாங்க. அவர் டேக் பண்ணி நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அவர் எப்படி இருக்கணும்? தூக்கம் வருது நான் சொல்லவே இல்லை. தூக்கம் வரலையே நான் ஒன்றாங்க கேட்டுட்டு இருக்கேன். அப்படி சொல்லாதீங்க, வேற மாதிரி சொல்லுங்க. நம்ம எல்லாரும் வேர்ல்டு ஃபுல்லாமே மீன்ஸ் வேர்ல்டு லெவல்ல ஹையஸ்ட் பீக். நீங்க இடிச்சுக்கிட்டே இருக்காது. இன்டர்வேக்கன்ல இருந்து இங்க 20 மினிட்ஸ் கார் பாதி தானே போறோம். முக்காவாசி தூரத்துக்கு போவோம். அதான் வந்து யூரோப்போட டாப் ட்ரெயின் ஸ்டேஷன் சொன்னாங்க. யூரோப் டாப் பீக் ஆக்சுவலா அங்க ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. யூரோப் ஸ்டாப்னு சொல்றாங்க. ஆமா. நீங்க வரீங்க? சரி போங்க. ஐயோ என்ன போறது ரொம்ப இதா இருக்கா? 3000 அவங்க விட்டுற மாட்டாங்க. ஆக்சுவலி இதான் வந்து ஸ்பீனிக்ஸ் டெரஸ். அந்தக்கா போயிட்டோம். இப்போ யாருமே இல்லை, இப்போ ஃப்ரீயா சொல்லலாம். அப்படியே அந்த எப்பா லவ் கிட்ட சரி அங்கே போயிட்டாங்க. நீ திருப்பி நட சீக்கிரம் வேணுங்க. நல்லாவே நல்லாவே இல்லை. என்னது அல்பைனியா? அல்பைன் சரியா? நீங்க எங்களோட சுவிட்சர்லாந்து சீரீஸ்ல எங்களோட யூடியூப் சுவிட்சர்லாந்துக்குனே ஒரு ஐடியல் ஷில் இப்பதான் படிச்சுட்டு வந்தேன். ஷெல்டர் பிரானா ஐயோ இருங்க. ஷில்டான் பான். ஓகே நீ பரமா படிடாவா? ஆமா. ஜுங் ஃபுல்லா கேட்க முடியுமா என்ன? யார் இருக்கா? இந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். ஓ இது வேற லாங்குவேஜா? கிம்மல் வால்டுன்னு எழுதலையே. இந்த இருக்குல அது கிம்மல் வால்டுப்பா. பட் இந்த சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஃபால்ஸ் எல்லாரும் பனிக்கட்டி மலையில இருக்கிற. நேத்து நாங்க 2-3 இடத்துல நாங்க நேத்து ஆனா கண்டிப்பா அங்க 72 CH பிளாங்க். ஓகே மைக் ஆன்ல இருந்துச்சா? அது எங்க கீழே ஐ மீன் ஒரு வருஷம் மேலே வச்சிருக்கேன். பார்த்து வச்சுக்கிறாத பஞ்சாப்ல தான் ஆயிரும். ஸோ நம்ம வந்து திருப்பி இன்டர்லாகன் இப்போ வந்து நம்ம இன்டர்லாகன் சுவிட்சர்லாந்துல இந்த மாதிரி சீனிக் வியூல இருக்கிற ட்ரெயின்லாம் வந்துட்டு எது போறதுன்னு இந்த மாதிரி ஒரு நார்மல் ட்ரெயின் எடுத்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஓகே வைல்ட் லைஃப். உங்களை பார்க்க யூடியூபர் காது வந்திருக்கு. சரி உங்களுக்கு மண்டை அடிக்க ஆரம்பிச்சிச்சுப்பா. சரி வாங்க சீக்கிரம். சரி ஒரு ஆள் வந்து உள்ள என்டர் ஆகணும், ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகணும்னா என்னது ரொம்ப ரொம்ப தூக்குற மாதிரி தெரியுது. பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கு மோஸ்ட்லி. ரொம்ப நாள் சொல்லுங்க பேரியர் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான். ஒரு ஸ்டாப்புக்குமே வந்துட்டு இங்க நிற்போம். டிராவல் பண்ணா
டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேல, யார் உனக்கு ஃபன் பண்ணுவா? ஃபண்டு. யார் ஃபன் பண்ணுவான்னு கேக்குறீங்களா? ஃபன் இல்ல ஃபண்டு. ஸோ மேக் ட்ராவல் ஈஸி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நாங்கள் வந்து யூகேல இருக்கோம். ஆனால் நாங்கள் பல கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்விஸ் போயிட்டு இப்போ வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்க. ஆல்சோ நாங்கள் விசிட் பண்ண நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டையும் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப டிராவல் கைடாகவும் இருக்கும், ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். பாய்.